Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யாரையும் காணமே. நிமிஷத்திலிருந்து ஊர் முழுக்க கேட்கும். இன்னையிலிருந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ள புகுந்து ஒவ்வொருத்தரையா கொல்ல போறேன். உங்க எல்லாருக்கும் நரகத்தை காட்ட போறேன். உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன். எப்படி இருக்கு? அந்த பாவி பேய் என்னமோ இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம பொண்ணு கொன்னுடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன்பா டாக்டர் வந்துட்டாரா? வந்துட்டாரு மாமா. எங்க வந்த டாக்டர் பார்க்க போயிருக்காரு. எதுக்கு? நம்ம பொண்ணு அடிச்சதுல டாக்டர் பேஷண்ட் ஆயிட்டாரு மாமா. இப்போ என்ன பண்றதுப்பா? ஊர்ல பூசாரி கிட்ட போன் போட்டு பேசின மாமா. யாரோ தேவின்னு பேய் ஓட்டுற அம்மா இருக்காங்களாம். அந்த அம்மா எந்த மாதிரி பேயா இருந்தாலும் விரட்டிடுவாங்களாம். அந்த அம்மா வந்தா நம்ம பொண்ணு கண்டிப்பா பொழைச்சிரும் மாமா. இப்போ அந்த அம்மா எங்க இருக்காங்க?
யாரா வந்திருக்கா? யாரோ சேல்ஸ் கேர்ள் மாமா. நம்ம இங்க எல்லாரும் உசுறு பயத்துல இருக்கோம். இவங்க ஸ்ப்ரே பாட்டில் விற்க வந்திருக்காங்க. யாரு மேடம் நீங்க? தேவி. நீங்களா உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னது இது பொம்மை படத்துல வர மாதிரி இருக்கு. மேடம் நீங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் குளிப்பீங்களா? அந்த பொண்ணு எங்க இருக்கா? பொண்ணு இல்ல மேடம், பேய். அந்த பக்கம். யார் நீன்னு சொல்லு. நான் இவளை விட மாட்டேன். எல்லாரையும் கொல்ல போறேன். நல்ல வேலை அந்த பேய் செத்துருச்சு. நீ யாரு? நான் அவளோட அக்கா. உன் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுத்துறது தப்பில்லையா? எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். நானா அவருக்கு உயிர். காலையில என் முகத்தை பார்க்காம எந்திரிக்க மாட்டாரு. வெளியே போகும்போது என்னை பார்க்காம போக மாட்டாரு. நான் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாரு. அப்படிப்பட்டவர் நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை முழுசா மறந்து போயிட்டாரு. நான் செத்து போயிருந்தாலும் என் ஆத்மா அவங்கள சுத்தி தான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணுக்கு கண்ணா பார்த்துக்கிட்ட எங்க அப்பா என்னை மறந்துட்டு என் தங்கச்சியை பிரியமா பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் என் ஞாபகம் வரணும்னு அவளை நான் கொடுமைப்படுத்தினேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. உங்க அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி நினைக்கிற மாதிரி நான் பண்றேன். ஒவ்வொரு வருஷமும் உன் பிறந்த நாளுக்கும் உன்னோட இறந்த நாளுக்கும் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பண்டிகைக்கும் உன்னை நினைக்கிற மாதிரி நான் பண்றேன். வீட்டுல எந்த சுபகாரியம் நடந்தாலும் உன் படத்துக்கு முன்னாடிதான் விளக்கறியும். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல முதல் படி உனக்கானதா தான் இருக்கும். அப்படின்னா எங்க அப்பா என்ன ஞாபகம் வச்சுப்பாரா? மிஸ் தேவி, பேய் பிடிக்கிறவங்களுக்கு 40 lakhs hitsா? Facebook, oh my god, 6 lakh followers. Twitter, 8 lakhs. நம்ம ஊர்ல இருக்க பிரச்சனை தீரணும்னா இவங்க தான் கரெக்ட். இவங்க ஃபோன் நம்பர் வேணும்னா 897864. என்ன இது இத்தனை தடவை ஃபோன் பண்ற எடுக்கவே மாட்டாங்க? ச்சே. மேடம் மேடம் மேடம், என் பேர் சிட்டி மேடம். ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல பல்லடனம் ஒரு கிராமம் மேடம். அமைதியா சந்தோஷமா இருந்த ஒரு ஊர். இப்போ எங்க ஊர்ல பெரிய பிரச்சனை இருக்கு மேடம். கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு பேய் அந்த ஊர் பொண்ணுங்களை பிடிச்சிருக்கு மேடம். அந்த பேய் பயத்துல ஊர்ல இருக்க எல்லாரும் பயந்து நடிக்கிறாங்க. வெப்சைட்ல உங்களை பத்தி பார்த்தேன். நீங்க சீக்கிரம் வந்து எங்க ஊரை காப்பாத்தணும். ஓகே, ஆனா இப்போ இல்ல. எனக்கு நிறைய அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஹலோ. ச்சே. ஒவ்வொரு ராத்திரியுமே நமக்கு சிவராத்திரியா இருக்கு. இப்படியே இருந்தா நம்ம ஆரோக்கியம் என்ன ஆகுறது? பெரியா பெரியா பெரியா, நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சு. எப்படி? சென்னையில தேவின்னு ஒரு லேடி பேய் ஓட்டுறதுக்காக இங்க வராங்க. ஆமா அண்ணா, இவங்களா யாரு? தலக்கோணம் சுவாமிங்கிறவரு உண்மையிலேயே பெரிய சுவாமி. நம்ம ஊர்ல இருந்து கொஞ்ச தூரத்துல ஆசிரமத்துல இருக்காரு. இவங்க அவரோட சிஷ்யங்க தான். ஐயா, நேபாளத்துல இருந்து சுவாமி எப்போ வராரு? 40 நாள்ல வருவாரு. ஊருக்குள்ள பேய் பிசாசு ஒளியணும்னா சாந்தி யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் ஊருக்குள்ள எந்த புது ஆளுங்களும் வரக்கூடாதுன்னு சொன்னாரு.
ஆபீஸ் மூடி வைக்கப்பட்டுள்ளது. ஐயோ மேடம், ஹலோ, எங்க இருக்க? மேடம் நான் தூங்கிட்டு இருக்கேன் மேடம். இப்போவாவது எந்திரிச்சு. சந்தோஷம். நான் இப்போ ஊருக்கு வந்துட்டேன். நிஜமாவா? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. எங்க இருக்கீங்க? ஒரு போஸ்ட் ஆபீஸ் கிட்ட. அங்கே இருங்க, இதோ இப்பவே வந்துடுறேன். சாரி மேடம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சிட்டின்றது நான் தான் மேடம், நான் தான். லேட்டா வந்தா நடிச்சிங்களா மேடம்? இல்ல, பேண்ட் போடாம வந்ததுக்கு. தினமும் அண்ட்ராய்டு போட மாட்டேன், இல்ல கிளீனிங் அண்ட்ராய்டு போட்டு படுத்தேன். தேங்க்யூ காட். ஒரு நிமிஷம் மேடம், அவங்க என்ன பார்த்து பயப்படுறதுக்குள்ள சீக்கிரமா போய் பேண்ட்டை போட்டு வந்துடணும். வாங்க மேடம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மேடம். திடீர்னு என்னோட ஜெர்மனி கான்ஃபரன்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னல, அதான் யோசிக்காம வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க மேடம். அது என்னது, ஊரே இவ்ளோ அமைதியா இருக்கு? ஊர்ல ஆள் நடமாட்டமே காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க மேடம். இந்த டைம்லயா? அதான் மேடம் ப்ராப்ளமே. யாருக்கு எப்ப பேய் பிடிக்குன்னு தெரியாம ராத்திரி ஃபுல்லா முழிச்சு இருந்துட்டு பகல்ல இந்த மாதிரி தூங்குவாங்க. அப்புறம் இருட்டும் போது எந்திரிப்பாங்க. அப்போ சாப்பாடு தண்ணி எல்லாம் அப்படியே ரிவர்ஸ். ராத்திரி செய்யறத பகல்ல செய்வாங்க, பகல்ல செய்யறத ராத்திரி செய்வாங்க. பாத்தீங்களா, கோழி கூட இப்பதான் கூவுது. அப்படின்னா இப்பதான் விடிய போகுது. இந்த ஊருக்கு சாபம் பிடிச்சிருக்கு. இந்த ஊரு சாபத்தால அழிய போகுது. எதுவும் பண்ண முடியாம காவல் தெய்வமே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. இனி இந்த ஊரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவர் சாமியார். நம்ம ஹீரோஸோட என்ட்ரி மாதிரியே பவர்ஃபுல்லா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. ராத்திரி பகல்னு பார்க்காம சுத்துறது இவர் ஒருத்தர் தான். யாராலையும் காப்பாற்ற முடியாது. வாங்க மேடம். இதான் மேடம் உங்க ரூம். பிடிக்கலையா? பல்லடம்ல இதை விட எது நல்லா இருக்கும்? எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேடம். என்ன மேடம் பாட்டில்ஸ் கலர் கலரா இருக்கு? அது நீ கேட்க கூடாது, நான் சொல்ல மாட்டேன். புரிஞ்சிருச்சு மேடம், உங்களுக்கும் சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குல்ல? என்ன மேடம், பேண்ட் போடல நடிச்சிங்களா இல்ல இந்த மாதிரி சரக்கு அடிக்கிற எல்லாருமே இப்படிதான் அடிப்பீங்களா? அப்ப இந்த பாட்டில்ஸ் நிறுத்து. தெரியாம கூட நீ எதையும் தொடக்கூடாது. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஊர்ல எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க, போய் பார்க்கலாம். பாட்டில் இப்படி இருக்குன்னா உள்ள சரக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேடம் ரெடி ஆகிறதுக்கு வேற ஏதாவது இருக்கும். ஆனா இந்த பாட்டில் ரொம்ப நல்லா இருக்கே. எதுக்கு எல்லாரும் இப்படி கூட்டம் கூட ஓடிட்டு இருக்காங்க? தலைவருடைய வீட்டுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கான். சிட்டி இந்த ஊரோட நிலைமைய உங்களுக்கு சொல்லிருப்பான். அந்த பேய்கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். ஜனங்க அவங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. உங்க நிலைமை தெரிஞ்சனாலதான் சொல்ல நேரத்தை விட முன்னாடியே வந்தேன். நீங்க முன்னாடியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா. என்ன? எங்க ஊர் சாமியாரு 40 நாளைக்கு யாரும் இந்த ஊருக்கு புதுசா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருமா. இட்ஸ் ஓகே, நான் அப்போ கிளம்புறேன். மேடம் மேடம் இருங்க மேடம். என்ன பெரியப்பா, நம்ம சாமியார் தானே, ஏதாவது சொல்லிக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன? சரி, அந்த விஷயத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவங்களை கூட்டிக்கிட்டு போய் ஊரை சுத்தி காட்டிட்டு வா. சரிங்க பெரியப்பா, வாங்க மேடம் போலாம். ராத்திரி வந்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம ஊரு என்ன ஆக போதோ ஏதாக போகுதோ நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு. என்ன பாட்டி, உங்களுக்கு எப்பயாவது பேய் பிடிச்சிருக்கா? பேய் பிடிச்சிருந்தப்ப எப்படி இருந்தது? என்ன எதுவும் கேட்காதம்மா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? நம்ம மேடம் பக்கத்துல இருந்தா 1000 தாயத்து கட்டினா மாதிரி. பயப்படாதீங்க. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. உடம்பெல்லாம் வலிக்கும், அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாதுமா. ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க தலையை விரிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி கத்தணும்னு. எதிரில யாரு நின்னாலும் அடிப்போமா. குழந்தைங்க பொண்ணுங்க யாரையுமே பார்க்க மாட்டோமா. நான் என்னோட குழந்தைய கூட கொல்ல போனேன்னு சொல்றாங்க. சிட்டி, இந்த ஊர்ல நம்ம பார்க்க வேண்டியவங்க வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, நம்ம ஊர்ல பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம்.
பாத்தீங்களா ராத்திரியில பகல் மாதிரி எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னு? என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாரும் அவன் ஜாக்சன் பெரிய ஹேர் ட்ரெஸ்ஸர், எல்லா கட்டிங்கையும் ஈஸியா பண்ணுவான். காட்டு. ரத்தம் வந்துருச்சு. டேய், உனக்கு கட்டிங் சேவிங் இலவசம், நீ வீட்டுக்கு போகலாம். கிளம்பே. ஆள விடுற சாமி. ஆகா மேடம், இங்க பேர் இருக்கா? சுப்பராஜ், சுப்பராஜ். இவர் பேர் சுப்பராஜ். இவர் கைப்பட்ட எல்லாமே பளபளக்கும். நல்ல வாஷர், நல்ல இஸ்திரி மேன். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னடா? என் வேட்டி எங்கயா? நீ கட்டிட்டு இருக்கல, அதான்டா. இது அரிக்குதியா? அப்ப இது பிரசிடென்ட்டோடது. சரி, என்னோட வேட்டி எங்க? சரி, இதை இழு. இதாண்டா ஒண்ணுது. சரியானால ஏன் அப்படி இருக்க? போடா. பெரிய வேட்டியா, பெரிய கிருஷ்ணரோட வேட்டி. அவரோட வேட்டியை கொடுத்துடலாம்ல மாமா. நீ வாய மூடு. இந்த சேலை யாருதுன்னு தெரியுமா? யாருது? அவன் பொண்டாட்டியோடது. கருமம். சந்திர சுந்தரி பாத்தியா? பாத்துட்டேன். முந்திரியோட மகிமையை பாத்தியா? பாத்துக்கிட்டே இருக்கேன். இவன் பேர் சாரி, என் கிளாஸ்மேட். எப்படியாவது பூசாரி வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் எந்த கோயில்ல வேலை பார்த்தாலும் அந்த கோயில்ல இருக்க பணம் காணாம போயிடும். முன்னாள் ஊர் பிரசிடென்ட், பதவி போனோன்னா பேரும் போயிடுச்சு. வயசானதுக்கு அப்புறமும் இன்னும் ஆசை குறையாம தான் இருக்கு. என்னாச்சு? நீ ஊசில நூலை கோக்குறியா? இவன் பேர் ஊசி நூலு. இவன் நல்லா தைப்பான்னு இவன் வீட்டுல டெய்லர் கடை வச்சு கொடுத்தாங்க. ஆனா இவன் அண்ணில இருந்து கோத்த பாடம் இல்ல, தச்ச பாடம் இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? இவங்க யார் தெரியுமா? ஆமா, நீ இந்த சூனியக்காரியா எங்க பிடிச்சிட்டு வந்த? இவங்கள சூனியக்காரின்லாம் சொல்லாத. இவங்க நம்ம ஊர்ல இருக்க பேய விரட்ட வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால பேய விரட்டின அனுபவம் உனக்கு ஏதாவது இருக்காமா? அனுபவம் இருக்காமா? பெரிய ஜில்லா கலெக்டர் கேள்வி கேட்க வந்துட்டாரு. உண்மையாவே பேய் ஒண்ணு இருந்தா தானே இவங்க பிடிக்கிறதுக்கு. ஏ பேய் இல்லையா? இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே பேய்ங்க கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்பர் தான் முக்கியம். அவங்க ஏதோ உதவணும்னு வந்திருக்காங்க. அம்மா ஏதாவது பண்ணி இந்த ஊரை பேய்கிட்ட இருந்து காப்பாத்துமா. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்றேன். இனிமேல் பகல்ல செய்யற வேலைய எல்லாரும் பகல்லே செய்யுங்க. நைட்ல ஹாயா தூங்குங்க. உங்க ஊருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓ, இந்த ரூம்ல இருக்கீங்களா? இவங்க ராத்திரியில கூட மேக்கப் போட்டு தான் தூங்குவாங்களோ? இந்த பாட்டில் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஃபாரின் சரக்கா தான் இருக்கும். என்ன பாட்டில்? இது நல்லா இருக்கு. ஐயோ, இவ்ளோ வைப்ரேஷனா? இதான் ஃபாரின் சரக்கு. கிக்கு கம்மி, ஷேக் அதிகம். இதுக்கு இவ்ளோ வைப்ரேஷனா? அப்ப இதுக்கு எவ்வளவு இருக்குமோ? எதுவும் இல்லையே. அதுலயாவது இருக்கான்னு பாப்போம். சத்தம் வருது. இதுல சத்தியமா இருக்கும். யாருமா நீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியல? உங்க பேரு சகுந்தலா, உங்க சூரியகாந்தி, என் பேரு சிலுக் சுமிதா. ஓ, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? இல்ல, உயிரோட இருந்தா நாங்க ஏன் பாட்டில்ல இருக்க போறோம்? அப்போ நீங்க எல்லாம் பேயா? இல்லப்பா, நாங்கெல்லாம் ஆத்மா. ரெண்டும் ஒண்ணுதானே? இல்லடா முட்டாள். மனுஷங்க செத்து போனா பேயாவாங்க, ஆர்டிஸ்டுங்க செத்து போனா ஆத்மாவாயிருவோம். அப்பயே உங்க Facebookல இப்படி மாறி இருக்கு. பாட்டிலுக்குள்ள இருந்தனால மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. உள்ள ஏசி கூட கிடையாது. இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க? உனக்காக தமன்னா, இலியானா, ரம்யா கிருஷ்ணனா வருவாங்க. அக்கா, பக்கத்து பாட்டில்ல இருந்தும் நாம எவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நமக்கு உதவி பண்ண இவனை எப்படி பாட்டிலுக்குள்ள கொண்டு போறது? அதனால என்னக்கா, இப்பவே இவனை கொன்னு
நம்மள ஒருத்தர் ஆக்கிரலாம். இவன் நம்ம கூட ஹாயா இருப்பான். கொல்ல போறீங்களா? ஏய் வாங்கடி, அவனை கொன்னுடலாம். இங்க பாருங்க, இப்படி சுத்தி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நிறுத்துங்க. ஏதோ பிக்னிக் போற மாதிரி என்ன பாட்டிலுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. எனக்கு விருப்பம்லாம் இருக்காதா? ஒழுங்கா ஆடுறா. பாட்ட மாத்திரா. பாட்ட மாத்திரா. ஆடுறா. வேற பாட்டுக்கு ஆடுறா. ஆடுறா. மேடம் வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம் சீக்கிரம். ஏய் என்னாச்சு? மேடம், அந்த பாட்டில் இருக்குல்ல, அதுகிட்ட போகாத நான் உன்கிட்ட சொன்னேன்ல. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அதுங்க எனக்கு கொன்னே தின்னு இருக்கும். அந்த பிங்க் பாட்டில் இருக்க என் பாடியில இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி பிரிச்சு மேஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு செத்தடா. மேடம், ஊருக்குள்ள பேய் வந்துருச்சு மேடம், வாங்க போயிடலாம். ஏண்டி நாயின்னு கூட பார்க்காம புருஷனை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? ஐயோ, நீங்க தாங்க என் புருஷன். புருஷன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க, என்ன விட்டுருங்க. என்னடி உன்னை விடுறது? என்ன விடுறது? ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? எல்லாரோட துணியா அடிச்சு நான் வெளுக்கிறேன். அப்படிப்பட்ட என்ன நீ வெளுக்கிறியா? ஏண்டி நீ வெளுக்கல, நீ வெளுக்கல. என்ன என்னடா உன் Dress என்ன மாமா இப்படி ஒரு டிசைனா இருக்கு? நக்கல் பண்றியா? இத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணு கவலை கிடையாது. நீ ஏன் கவலைப்பட போற மாமா? சட்டை என்னோடது இல்லையா? பேட்டி என்னோடது இல்ல. அதுல என்ன சந்தேகம்? உன்னோடதுதான். என்னடா பாக்குற? அன்றாயிரம் உன்னுதுன்னு தானே? உன்னுதுதான்டா. இத போட்டு நான் கஷ்டப்பட்டதுன்னு தானே இத போட்டேன். தாரித்திரம் பிடிச்சவனே. இத போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தரித்திரமே பிடிச்சது. என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சது. வெக்கங்கட்ட வெள்ளரி. புரியலையா மாமா? புரியல அவனுக்கு என்ன சொல்லுவான்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே அடிச்சிருப்ப நீ. இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னாச்சு? இவன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சி இவன் அடிச்சான்னு இவர் திரும்ப அடிக்கிறார். வாட்டி இந்த கதையை சொன்ன அப்படியே வயித்துல இவளுக்கு பேயும் பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல தெரிஞ்சுக்க. இவ அம்மா வீட்டுக்கு அனுப்பலன்னு பேய் பிடிச்ச மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படியே நயன்தாரான்னு நினைப்பு. இல்லங்க, நான் உங்களை வேணும்னு அடிக்கலங்க. உலக நடிப்புடா சாமி. ஏய், நீ தெரியாம அடிச்சியா இல்ல என்ன அடிக்கணும்னு அடிச்சியான்னு எல்லாம் எனக்கு தெரியும். யாருகிட்ட கதை விடுற? நிறுத்துங்க. அவங்க சொல்றது உண்மைதான். உடம்புக்குள்ள ஸ்பிரிட் போகும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் பேயே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா ஸ்பிரிட் தம்ஸ் அப் கூல் ட்ரிங்க்ஸ் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு பேய் பிடிச்சது நம்பலையா? நான் இவளையும் நம்ப மாட்டேன், பேயையும் நம்ப மாட்டேன். ஒருவேளை பேயின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அத நேர்ல வர சொல்லு. ஹேண்ட் டு ஹேண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ். பேய்க்கே பேய் அடி குடுக்குறேன். சிட்டி மேடம், பேயை கூப்பிட்டா இவன் வர்றான். உனக்கு கெட்ட நேரம் வந்திருக்கு. என்னம்மா தேர்ற? மேடம் மேடம், பிங்க் பாட்டில் வேண்டாம் மேடம், பாவம் செத்துருவான். ஏய், இது அந்த பாட்டில் இல்ல, பேசாம இரு. இது என்ன பாட்டில்? இதை விட பெரிய பாட்டிலே நான் பாத்திருக்கேன். இதுக்கு போய் பில்டப் வேற. அம்மா, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? எதுவும் ஆகல. பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப வரும் பாரு. பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா, என்ன காப்பாத்துங்க. சொல்லு, விட மாட்டா உன்ன சொல்றா. என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததா? உனக்கு பேய் பிடிச்சு கீழ இருந்து நீ ஆட்டுக்கல்ல சுத்துற மாதிரி சுத்துன. நான் இதை நம்ப மாட்டேன். தெரியும், அதுக்குதான் இந்த ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் பாரு.
ஆனா பேய் தெரியலையே. அது உனக்கு தெரிய வேணாம், அதுக்கு உன்ன தெரிஞ்சா போதும். அத நீ பார்த்தா உண்மையாவே செத்துருவ. உனக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எப்படி தெரியும்? இங்க பாரு, இப்பயாச்சும் நம்புறியா பேய்லாம் இருக்குன்னு? இப்ப நம்புறேன். இந்தா இத வச்சுக்கோ. இது எதுக்கு? நீ பேய் இல்லன்னு எப்பலாம் நினைக்கிறியோ இந்த மூடியை தோற. ஆள விடுமா தாயே. இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு மேடம். அதுக்கப்புறம் பேய் இருக்குன்னு தெரிஞ்சுதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த வீடியோ யாரோடது? எனக்கு தெரியாது மேடம், சொன்னல நான் ஊருக்கு புதுசுன்னு. வணக்கம்மா. வணக்கம். இந்த வீடியோ யாரோடது? மாதவங்கிற ஒரு பெரிய மனுஷனோடதுமா. பத்திரிக்கையில கதையும் நாவலும் எழுதிக்கிட்டு இருக்காரு. நல்ல பேரும் புகழும் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அந்த அம்மாவும் ஐயாவும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. ஏன் ஊர் இவங்களை ஒதுக்கிடுச்சா? ஊரு இவங்களை ஒதுக்கிச்சோ இல்ல ஊரை இவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, ஆனா இவங்க வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே தான் இருக்காங்க. நான் தெரியாம உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேனே. என் பணம் எல்லாம் போயிடுச்சு. என்னாச்சு? என் கல்யாணத்துக்கு முன்னாடி சாரி அந்த பேய் கொண்டுடும் நினைக்கிறேன். அந்த மொட்டை தலையிலே அடிச்சு கொண்டுரும் போல. உனக்கே அவன் மேல இவ்வளவு பாசம்? கல்யாணத்துக்காக 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன். ஏன் நீயே போய் காப்பாத்தலாம்ல? செத்துட்டா அவனை யாரு காப்பாத்துறது? நீங்க போய் காப்பாத்துங்க. என்ன மேடம், ஒரே அடியில எக்ஸ்பிரஷன் மாறிடுச்சு? இது பொய்யான பேய் சிட்டி. உண்மையா உங்களுக்கு பேய் பிடிக்கல? பேயை விட மோசமான பேயா இருக்க. மரியாதையா சொல்லு, உனக்கு நிஜமா பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இல்லம்மா, எனக்கு எந்த பேயும் பிடிக்கல. பேய் கிட்ட விளையாடாதீங்க. இப்படி நடிச்சு அவனை கொல்ல போறியா? அவன் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவர் என்னையே வாழ விட மாட்டேங்கிறாருமா. சந்து கிடைச்சா போதும் ஜும் 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 ஜும்ங்கிறாரு. ஜும் ஜுமா அப்படின்னா? அதை எப்படி சொல்றது? இவர் ஜும் ஜும்ங்கிறாருனா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலையை ஆரம்பிச்சிருவாரு. வீட்டுக்குள்ள, பெட்ரூம்ல, துவைக்கிற இடத்துல, கிச்சன்ல, பகல்லையும் சரி ராத்திரிலயும் சரி. அவ்வளோ ஏன் பஜார்ல ஆளுங்க இல்லைன்னா ஜும் 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 சாரி, இவ்ளோ ரொமான்டிக்கா? அவன் மனுஷனா இல்ல வேற ஏதாவதா? இவன் தொல்லையில இருந்து ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கலாம்னு பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். இவரை பயமுறுத்துறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் நடிச்சீங்கன்னா ஊர்க்காரங்களை ஏமாற மாட்டாங்களா? ஏங்க இத பாருங்க. இத பார்த்துட்டு ஜும் ஜும்னு ஆரம்பிச்சிட்டாரு. மேடம், இவனை பாரு, லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி. இதை எடுத்துட்டு போயிட்டு அப்புறமா கொடுக்குறேன். என்ன இருந்தாலும் அது சாமியோட நிலமாச்சே. என்ன இதையே சொல்றீங்க? கோயிலோட இடம்னு. கோயில் வடக்கு பக்கம் இருக்கு, அந்த இடம் கிழக்கு பக்கம் இருக்கு. அது மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. வேற என்ன? அதெல்லாம் ஓகே தான் ஐயா. ஆனா சாமியோட இடத்துல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க கூடாது. வாமா வா. என்ன அப்படி பாக்குற? இவரு என்னோட மாப்பிள்ள, பேரு சக்கரவர்த்தி. இங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல நிறைய பிரிட்ஜ் கட்டினவரு இவர்தான். இப்படி சொன்னா கூலிக்காரங்க நினைப்பாங்க. கான்ட்ராக்டர் சொல்லுங்க, கான்ட்ராக்டர். நீ பேசாம சக்கரவர்த்தி, இந்த பொண்ணு தேவின்னு. தெரியும், அக்கா சொன்னாங்க. தேவி வாமா, நீ வந்து வளையல் போட்டுக்கோவா. சாரிமா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி சென்னை பொண்ணுங்களாம் கண்ணாடி வலையில் போடுவீங்களா? சரி, கண்ணாடி வலையில விடுங்க. வேற வலையில இருக்கு, போட்டுக்கிறீங்களா? என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? என்னாச்சா, ஊர்ல எல்லாரும் பேய் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அத பார்த்து மேடம்க்கு கோவம் வந்துருச்சு, மேடம் பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் கோவப்படுற? வந்து உட்காரு. ஏன் வளையல் போட போறியா? யாரியா இவன்? பொண்ணுங்க கிடைக்கல ஆம்பளைக்கு போடுவியா? எப்படி இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு நீ ஜோக்கர் தானே. மேடம், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அப்புறமா வரேன். சுஜாதா, லட்சுவை பத்தி ஊர்ல எல்லாரும் சொல்றது உண்மையா?
அவ தேவதடா. சரிம்மா, விளையாடலாமா? ஏண்டி நம்ம அங்க போய் விளையாடலாமா? நீங்க எங்க போறீங்க? நாங்க விளையாட போறோம். ஹே கங்கா, அந்த வீட்ல கொய்யாக்கா நல்லா இருக்குல்ல? ஆமாங்கா. ஏ மங்கா, எனக்கு அது பறிச்சு தரியா? ஐயோ, அந்த வீட்ல மது ஐயா இருப்பாரு. மாட்டணும் செத்தோம். நான் பறிக்க மாட்டேன். பரவாயில்ல, அக்கா கேக்குறாங்களே, பறிச்சு கொடுத்துடலாம். ஏன்டா இங்க வர்றீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இதுல இவன் தப்பு எதுவும் இல்ல. கொய்யா பழம் வேணும் நான் தான் கேட்டேன். ஒரே ஒதுக்கி வச்ச வீடுமா அது. இந்த வீட்டுல இருக்கிற பழம் உனக்கு வேணுமா? எடுத்துக்கமா. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கமா. உனக்கு தேவையானதெல்லாம் பறிச்சுக்கமா. வாமா போகலாம். ஏய், பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. எல்லாருக்கும் சரக்கு ஓவரா போயிடுச்சு. ஃபாலோ பண்ணி வர்றீங்கல்ல? ஆமா. இருங்க. 1 2 3 4. ஓகே. பத்துலடா. பூசாரி, ஓ மேல சரக்கு வாசனை அடிக்குது, தள்ளி போ. சும்மா இருக்கடா. லோக்கல் சரக்கு அடிச்சது நீங்க, ஃபாரின் சரக்கு அடிச்சது நானு. உனக்கு எவ்வளவு நக்கல் இருந்தா வைக்கிற ஊசி சைஸ்ல இருந்துட்டு அவங்க கூட நீ சண்டைக்கு போறியா? அவன் சுண்டு வரலால சுண்டி விட்டான்னு வச்சுக்க, கொசு மாதிரி இருக்காங்க, பரலோகம் போயிடுவேன். யாரும் புதருக்குள்ள இருக்காங்க பாருங்கடா. இங்க எங்கேயோ லேடிஸ் வாசனை வருது. அது ஒண்ணுதான். வாங்க ஊசி. ஊசி, உனக்கு ஊசிய நேரா குத்துற நேரம் வந்துருச்சுடா. மூடிட்டு வீட்டுக்கு போகாம இப்ப இங்க யார் இருக்காங்கன்னு அவசியமா தெரிஞ்சே ஆகணுமா? என்னடா பண்ண போற? செக்ஸி கோஸ், செக்ஸி கோஸ். பூசாரி, வேகமா வாயா. பின்னாடி பேய் வருதான்னு பாருடா. எனக்கு அதுக்கு டைம் இல்ல. நீ வேணா பாரு. ஏன் வரீங்க? எங்க? அங்க அந்த புதருக்குள்ள இருக்கு. அந்த கொசுபைய சும்மா இல்லாம சும்மா இருந்த பேய் முதுகுல புள்ள பிடிங்கி செக்ஸி கேல்னு குத்தனா. அதுக்கு கோவத்துல எங்க மேல பாஞ்சிருச்சு. நேரா அந்த பேய் அவனை கொன்னே போட்டுருக்கு. டேய் டேய் மேடம், வாங்க மேடம் பார்க்கலாம். அம்மா சைரா பானு, நீயா? இத்தனை நாள் ஊருக்குள்ள இருந்த பேய் நீதானா? அந்த பேய் வேற, நான் வேற மேடம். நீ மட்டுமா இல்ல இந்த மாதிரி நிறைய பேய் இருக்கா? அங்க ஆன்லைன்ல இன்னொரு பேய் இருக்கு மேடம். என்ன பாக்குற? அடிச்சு இழுத்துட்டு வா. பிரசிடென்ட் நீங்களா? மன்னிச்சிருங்கம்மா, நடந்ததை நடந்த மாதிரி, பார்த்ததை பார்த்த மாதிரி மறந்துருங்க. நீங்க இந்த மாதிரி பேய் டிராமா போட்டு ஊர் மக்களை நீங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்களை மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். மன்னிச்சிருங்கம்மா. வா, ஊர்ல பெரிய பெரிய தப்பு பண்றவங்க யாரு கணக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் இதான் காரணம். மேடம், நல்ல நேரத்துல வந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேய பார்த்தோம் மேடம். நிஜத்துல பாத்திருந்தா பேண்ட்லயே போயிருப்ப. பேய் இங்க ஏன் வந்தது? அதெல்லாம் உனக்கு ஏன்? அது வீட்டுக்கு போயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. பேய் வீட்டுக்கு போயிடுச்சா? எப்படியாவது யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகணும்ல. நிஜம்தான் மேடம். வீட்டுல சைரா தனியா இருப்பா. பாவம் பயப்படுறாள் என்னவோ. சைரா பேபி, நீ எது பயப்படாத. பைத்தியக்காரன் அநியாயத்துக்கு அவளை காதலிக்கிறான். அப்பாவி. ஊருக்குள்ள எல்லாரும் அப்பாவிதான். விதவிதமா எல்லாரும் பேய் வேஷத்தை போட்டு அவங்க
அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நில்லியா, ஏயா இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? உன் பேத்தி என் பையனுக்கு உன் எத்தனை நாளையா ஆச்சு? அடே, இன்னைக்கு என் பேருடைய பிறந்த நாள்யா. இன்னைக்கு நான் அவனுக்கு திதி கொடுத்துட்டு வரேன். ஒரே ஒரு புள்ளையா, என் புள்ள கையால சாப்பிட்டு வாழ வேண்டிய நாங்க அவனுக்கு பிண்ட வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம்யா. என் வாழ்க்கையை நாசமாக்கி நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறீங்களா? வாழ விட மாட்டேன், உங்களை வாழ விட மாட்டேன். எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு அவங்க சொல்ல முடியும். அவங்களும் அவங்க பேத்தி இழந்திருக்காங்க, அவங்களுக்கு வருத்தம் இருக்காதா என்ன? டேய், அது போலி கண்ணீர்ரா. டேய், நல்லபடியா கேட்டா அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. கேக்குற விதத்துல கேட்டா அவங்க உண்மையை சொல்லுவாங்கடா. மனுஷங்களா? அவங்கள கொண்டு பழி தீக்கிற அளவுக்கு அவங்க எந்த பாவம் பண்ணல. நீ யாரை நாட்டமா பண்றதுக்கு? இவனோட பேத்தி என்னோட பையனை கொண்டுட்டு தலைமறைவா இல்லையா? அவளுக்கு என்ன அவசியம்? அவ என் புள்ளைய காதலிச்சா அப்படின்னு எப்பயாவது உன் புள்ள உனக்கு சொன்னானா? சொல்லணுமா? சொல்லலனா தெரியாம இருக்க. நான் அவனு பச்சை புள்ள கிடையாது. நீ பச்சை புள்ள இல்லையா, மிருகம். ஈவு இறக்கமே இல்லாத மிருகம். நிறுத்து. இப்ப சொல்ற கேட்டுக்க. உன் புள்ளைய காதலிச்சது நான். நான் சொல்றது சத்தியம். நான் சீனுவை காதலிச்சேன், சீனுவும் என்ன காதலிச்சான். 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நினைச்சோம். ஆனா சீனு செத்து போயிட்டான், நானும் செத்து போயிட்டேன். நீங்களாவது நான் சொல்றது நம்புங்க மேடம். இந்த ஊர் மனுஷங்களோட மனசு கல்லாயிடுச்சு, யாருக்காவது கேட்காம போச்சு. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, நீங்களாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க மேடம். சுஜாதா, லட்சு எங்க? சீனுவை பணத்துக்காக தான் காதலிச்சால? பணத்துக்காக தான் கொண்டுட்டு தப்பிச்சு போயிருப்பாளோ? அவ தேவதடா. அவ மேல பழி போட்டா 7 ஜென்மத்துக்கும் பாவம். சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துகிட்டா அது பல மடங்கு அதிகரிக்கும். என் வாழ்க்கையில எப்படியோ சந்தோஷம் இல்ல, துக்கத்தையாவது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். லக்ஷ்மியும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க, இன்னைக்கு நம்ம பேத்தியோட பிறந்த நாள். அவளுக்கு நீங்க என்ன பரிசு கொடுக்க போறீங்க? நான் எழுதின நாவலுக்கு அவ பேரை தான் வச்சிருக்கேன். என் மனசு முழுவதும் அவ தான் நிறைஞ்சிருக்கான். இதை விட என்ன கொடுக்கணும்? ஏமா, அம்மா அப்பா போட்டோ கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டியாமா? எனக்கு நீங்க தான் அம்மா அப்பா எல்லாமே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களோட பேத்தியா தான் பிறக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷம் நல்லா இருக்கும். பாத்தீங்களா, உங்க பேத்தி உங்கள மாதிரியே தான் பேசுறா பாருங்க. ஆமா, அவ உடம்புக்குள்ள ஓடுறது ஏன் ரத்தம். சொல்லுமா, என்ன கிஃப்ட் வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் தாத்தா. எனக்கு பிடிச்ச சாப்பாடு உங்க கையால ஊட்டுங்க. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு உங்க மடியில படுத்துக்க. இதுதானமா உன் ஆசை? ஏமா, நீ போய் சாப்பாடு எடுத்து. சரிங்க, இந்தாங்க. அம்மா அப்பா செல்லம், இது பாட்டியோட செல்லம், இது தாத்தாவோட செல்லம். எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி, வயிறு நிறைஞ்சிருச்சு. எந்த குறையும் இல்லாம இப்படியே சிரிச்சுக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணுமா? லட்சே, 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 என்ன? ஒரு 1 hour பேசலாமா? ஒரே ஒரு நிமிஷம். என் தலை எழுத்து. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம்னா 1 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் மாதிரி 1 hourனு சொன்னேன். லட்சி, என் புஜ்ஜி லட்சில. இங்க பாரு, இப்படி லட்சு கிச்சனு கூப்பிடுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் தாத்தா பாட்டி அழகா லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்காங்க. அத மாத்தி நீ என்ன லட்சுன்னு கூப்பிடுற? இப்ப நீ மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாருமே லட்சு லட்சுன்னு கூப்பிடுறாங்க. என் தாத்தா பாட்டி கூட லட்சுன்னு கூப்பிடுறாங்க. நீ மட்டும் உன்னோட நாயோட பேர் விக்கி எனக்கு வைக்கலையா? அந்த பேர் எனக்கு பிக்ஸ் ஆகலையா? உனக்கு அந்த பேர் வச்சதுனால தான்டா அது போய் தானி வண்டியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஏன்டா நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே வர? தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து லவ் பண்ற லட்சி. நீ தான் என்ன ரிஜெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்க. நம்மள சேர்த்து வைக்க வந்த சீனும் சுஜாதாவும் இப்ப லவர்ஸ் ஆயிட்டாங்க. நாம மட்டும் இப்படியே இருக்கோம். இந்த ஜென்மம் முடியறதுக்குள்ள என்ன காதலிப்பியா? விக்கி, எனக்கு இந்த காதலை பத்திலாம் எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுல என் தாத்தா பாட்டி மட்டும்தான். சரி, அதை விடு. நான் நல்லவனா?
நல்லவன் தான். அப்ப என்ன லவ் பண்ணலாம்ல? எல்கேஜி படிக்கும்போது நீ லவ் பண்றேன்னு சொன்னதுனால தான் நான் இப்போ இப்படி ஆயிட்டேன். டேய், சின்ன வயசுல தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 சொல்லுவோண்டா. அப்ப ஏதோ சின்ன வயசுல நீ ஐ லவ் யூ சொன்ன, நானும் சொன்னேன். அதான் இப்போ எனக்கு வேணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். இதயம் முந்தன் பின்னே அடடா 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 உந்தன் காதல் தேனே. ஓ நிழலாய் வந்தேனே, கவிதை தந்தேனே, யாரும் கேட்காமல் உன்னை தொடர்ந்தேனே. பிரியேன் ஒரு போதும் தொடர்வேன் மறு ஜன்மம், சேர்ந்தே அடி வைப்பேன் கனவிலும் நானும். நீ பிறந்தாய் எனக்காக, எனக்காக உன்னோடுதான் என் பந்தம், என் சொந்தம். பாய்ந்தோடும் கோதாவரி தரும் ஓசை ஒரு மதுரம், என்றாலும் உன் சிரிப்பு அதி மதுரம். விரிந்தாடும் பூ தேடி தேன் வண்டுகள் சிறகடிக்கும், பூ போலே உன் முகமும் மிக பிடிக்கும். என் மனதில் இடம் கொடுப்பேன், வாழ்க்கையெல்லாம் காதலிப்பேன். இல்லை என்றால் உனக்காக மறுபடியும் உயிர் தரிப்பேன். நீ இன்றி நான் இல்லை, நீயே பிராணம். எதற்காகடி இனி மௌனம், நீ தூரம். அடடா 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 இதயம் முந்தன் பின்னே. உந்தன் காதல் தேனே. என்னடா இது இவ்ளோ டைட்டா இருக்கு? என் உயிர் போனாலும் அது வராது. ஆகாயத்தின் வானின் நில என் கையில் வண்டாதெங்கே, அவ்வின் நில உன் அருகில் நின்றதுங்கே. இரவானால் பூலோகம் இருட்டினிலே மறைந்திடுமே, நீ வந்தால் அவ்விருட்டும் விலகிடுமே. நீ நடக்கும் பாதையிலே என் இதயம் விரித்திடுவேன். என் கண்ணின் பார்வையிலே உன் ரூபம் சிறையடித்தேன். இரு இதயம் ஒரு காதல் தந்தாளே. உன் வீடு என் இதயம் தாங்கிடுவேன். அப்பா துணியை குத்துனா என்ன குத்துற? ஒண்ணுல மாமா என்ன ஹீரோ மாதிரி உட்காந்துருக்க? புது சட்டை புது பேண்ட் எங்க ஆட்டே போட்ட? நம்ம பிரசிடென்ட்டோட மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்திருக்காரு, துணியை வெளுக்க போட்டாரு, நான் எடுத்து மாட்டிட்டேன். அதுக்கு தான் மாப்பிள்ள கோவிச்சிட்டு போயிட்டா? அதுக்கு இல்ல, அவர் சரக்கு நீ அடிச்சிட்டல. என்ன லட்சி? ஏய் லக்ஷ்மி லக்ஷ்மி
இந்த நேரத்துல எங்க உலாவிக்கிட்டு இருக்க? சுஜாதா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஏன்? ஒண்ணு இல்ல, உங்க தாத்தா தேடுவாரேன்னு. போமா போ. எனக்கு தெரியும். நீ போ. ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்குலாம் நான் தானே பாதுகாப்பு. டே சின்ன புள்ளையில இருந்து எதுக்குடா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? அவ என்ன உன்னை கட்டிக்க போறாளா? வேணும்னா இவன் பொண்ணா நீ கட்டிக்க. போ போ போ. இந்த காலத்து பசங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது போல இருக்கு. ஆமா, நீ ரொம்ப படிச்சிருக்கல. 1869 என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன காந்தி பிறந்தாரு? அடேங்கப்பா. 1873 என்ன நடந்துச்சு? காந்தி பிறந்து 4 வருஷம் ஆச்சு. இதான் நீ படிச்சு கழிச்சதா? கைலி கேட்டா தெரியாதவனுக்கு பட்டி வேட்டி வேணுமா? சீச்சி. லட்சிய நான் காதலிக்கலன்னு சொல்றியா? வாமா வளையல் போட்டுக்குமா. அதுக்கு தானே அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, நீங்க எதுக்கு வளையல் போட்டுக்க போறீங்க? நீங்களாம் வேற ஏதோ யோசனைல இருக்கீங்கல்ல? பேசுங்க. நீ எப்பதான் லட்சிய அவனை லவ் பண்ண போற? முதல்ல அவன் எக்ஸாம் எழுதட்டும். அம்மா வளையல் போட்டுக்கிறியாமா? வளையல்மா. ஐயோ ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது. என்ன நண்பர்களோ என்னமோ. அதான்ப்பா, இந்த மாதவ ஐயாவுடைய பேத்தியும் நம்ம சீனு பாபுவும். அந்த சீனி பாபு பணக்காரன்டா, அதுக்காக தான் அவனுக்கு வலை போடுறாப்புல இருக்கு. அப்படின்னா பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்றீங்க. எங்க போற? ஜானகி அம்மா வீட்டுக்குப்பா. துணி தைக்க கொடுக்கலான்னு. சின்ன பொண்ணு மாதிரி அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு போறத நிறுத்து. உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னா இந்த பையனை தான் நீ கட்டிக்கணும். இந்த போட்டோவை பாரு. உன்னை கொன்னுடுவேண்டா, உயிரோடே விட மாட்டேன். உன்னை கொன்னுடுறேன்டா. போதும் நிறுத்து. எதுக்கு அவனை அப்படி அடிக்கிற? எதுக்கா? அவன் உன்னை காதலிக்கிறான், நீ அவனை காதலிக்கல. அதுக்குதான் இவனை கொன்னு. ரெண்டு பேத்தையும் சேர்த்துக்க வந்துட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா சென்றோம். உன் காதல் ஒன் வேல இருக்கு, உன்னால ஏன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா இவங்க அப்பா இவளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறான். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அவங்க எதுக்கு இங்க இருந்து கிளம்பணும்? ஓடி போயிடுங்க. இங்க இருந்து போறதும் ஓடி போறதும் ஒண்ணுதான். அப்படியா? அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. எப்படி தெரியும் உனக்கு? நாம இதுக்கு முன்னாடி எங்கயாவது போயிருந்தா தானே? டேய், இப்போ எதுக்கு இந்த கதையை எடுக்கற? இரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்னைக்கு ராத்திரி 2 பேரும் எங்கயாவது ஓடி போயிடுங்க. அம்மா, நாளைக்கு அமாவாசைடா. ஆஹா, அமாவாசை பௌர்ணமின் பஞ்சாங்கம் பார்த்துட்டு அதுக்குள்ள இவளுக்கு கல்யாணமே ஆயிடும். ஏய், நீ தான் சொல்லிட்டல, நாளைக்கு நைட்டே நாங்க 2 பேரும் இந்த ஊர் விட்டு ஓடி போறோம். இது ஃபிக்ஸ். ஓகே? நாம 2 பேரும் எப்போ ஓடி போறோம்? ஏய், நீ நிஜமா சொல்லு, விக்கிய காதலிக்கிறியா இல்லையா? ஏன், என்னன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் அவனை உன் பின்னாலேயே சுத்த விட்டுட்டு இருக்க? தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்கன்னு இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன். அவங்கள ஒத்துக்க வைக்கலான்னு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. சீக்கிரமாவே விக்கி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன். அன்னைக்கு ராத்திரி சீனுவும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அன்னைக்கு திடீர்னு எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்ததால அங்க பாக்குறதுக்காக வந்த லட்சுவ சீனு எனக்காக அங்க காத்துட்டு இருக்கிறதுனால நடந்த விஷயத்த சீனு கிட்ட சொல்லி லட்சுவை நான் அங்க அனுப்பினேன். நேத்து ராத்திரி தான் லட்சுமியும் சீனுவையும் இங்க பார்த்தனே. மாதவியா கூட அவரோட பேத்தியா ஏதோ ராத்திரியில இருந்து காணலன்னு தேடிட்டு இருந்தாரே. இந்த பைய கூட லட்சுமி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு. ஆமாமா, நான் கூட 2-3 தடவை உங்க ஜோடியை சுத்துறத பாத்திருக்கேன். அந்த விக்கி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான், ஆனா அவ சீனு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாளா? நீ சொல்றது சரிதான்டா. நேத்து ராத்திரி கூட அவங்க 2 பேரும் இங்க பார்த்தேன். நல்ல புத்திசாலி தான். ஏன்னா அவன் வீட்டுல நிறைய பணம் இருக்குல்ல, அந்த பணத்துக்காக அவன் பின்னாடியே சுத்திட்டு ஓடி போயிருப்பா. இவன் இடைஞ்சலா இருக்கானேன்னு ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டா போல. என்னங்க, என்னாச்சு? எங்கேயா அவன் பேத்தி? என்ன ஆச்சு லட்சுமணா? யோ, உன் பேத்தி எங்கன்னு சொல்லியா? அதான் எங்களுக்கும் புரியல. நேற்று ராத்திரியிலேருந்து அவளை காணும். நாங்க கூட அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, பேத்திக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து ஊர் சுத்த விட்டுருக்கேயா? அவளை காதலிக்க சொல்லி என் பையன் பின்னாடி சுத்தி இருக்கா. அவன் காதலிக்கலன்னதும் மனசுல கோவத்தை வச்சு அவனை கொடூரமா கொண்டிருக்கா. லட்சுமணா, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அவளை மோசமானவங்க இல்ல. யாருக்காவது உதவினா உயிரையும் மதிக்காம உதவுறவ அவ. அப்படிப்பட்டவ உன் பிள்ளை உயிரை எடுத்திருப்பாளா? ஐயோ, என் புள்ளைய எனக்கு இல்லாம பண்ணிட்டீங்களேயா? ஏய், தேவையில்லாம பேசாத. புள்ளைய காணோம், நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா அவன் மேலேயே பழிய போடுற. நான் பேசிட்டு இருக்கேன். விடுங்க.
யாருக்கு வேணும் உன் பண காசெல்லாம்? நாங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்றவங்க. உன்னோட ஆஸ்தியும் அந்தஸ்தும் எங்க வீட்டு செவுத்துல தடவன சுண்ணாம்புக்கு சமம். ஓ, இவ்வளவு மான ரோஷம் உள்ளவங்க என் புள்ளைய மயக்க சொல்லி ஏன் சொன்னீங்க? மயக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்க புள்ளைய கொல்ல வேண்டிய அவசியம் என் பேத்திக்கு இல்ல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என் பேத்தி கொலை பண்ணான்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். எங்க பிள்ளை எப்படியோ அப்படிதான் உங்க பிள்ளையும். இப்படி பரிதாபமா பேசி எங்களை ஏமாத்த பாக்குறியா? ஏய், உன் பேத்தி எங்க இருக்கான்னு சொல்லு. இல்ல நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. கொல்றதா இருந்தா எங்களை கொன்னுக்கோ. எங்க பேத்தி எங்க இருக்கான்னு எங்களுக்கே தெரியாது. இவங்கெல்லாம் ஒரு ஆள்னு பேசுறாங்க, நீங்க அதை கேக்குறீங்க. என்னங்கய்யா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கய்யா, அடிங்க அடிங்க. அறிவு இருக்கா இல்லையா? நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்கா இல்லையாடா? அவங்கள தடுக்காதீங்கய்யா. இவங்க அடிச்ச அடியை விட இவங்க சொன்னதை கேட்டு நாங்க எப்பவோ செத்துட்டோம். இந்த மாதிரி படியை சுமந்துகிட்டு இருக்கிறத விட ஒரேடியா எங்களை கொல்லுங்க. எங்களை கொல்லுங்க. என்ன இதெல்லாம்? கொல்லுங்க. மாதவா, ஏன் இந்த பிரச்சனை? உங்க லட்சியம் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத அந்த அசிங்கம். என் பிள்ளையும் மருமகளும் போனதுக்கு அப்புறம் அவதான் எங்க உலகம்னு எவ்வளவு ஆசையா வளர்த்தோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவளால இவ்வளவு பெரிய அவமானம் வரும்னு நாங்க நினைக்கவே இல்லை. புள்ளையும் மருமகளையும் இல்லையா? அவங்களோட பேத்தியும் செத்து போயிருந்தா உனக்கு இந்த அவமானமும் அசிங்கமும் வந்திருக்கு. பார்த்து மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு என்ன மரியாதை? அமைதியாரு. இவங்களா மரியாதை சொன்னா கேட்க மாட்டாங்க ஐயா. இவங்களை அநியாயமா கொல்ல போறீங்களா? இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. இவங்க இந்த ஊர்ல இருந்தாதான் அந்த பொண்ணு லட்சியம் இங்க வருவா. அதனால இவங்களை இந்த ஊரை விட்டு வெளியே போக விடாதீங்க. தெரியாம பைத்தியக்காரியா இருக்கேன். நான் காதலிச்ச சீனுவும் இல்ல, நான் விரும்பின லட்சியம் இல்ல. அவளுக்கு என்ன ஆச்சோ, எங்க இருக்காளோ? இது எனக்கு தான் கிடைச்சது. என்கிட்ட கொடு. நான் அடிப்பேன். என்னாச்சு? எந்திர. நான் கொடுக்க மாட்டேன். இது எனக்கு தான் கிடைச்சது. விடு. என்னாச்சு சுஜாதா? மேடம், இது லட்சு ஓடுது. ஏய், இது எங்க இருந்து கிடைச்சது? அந்த மரத்துக்கிட்ட கிடைச்சது. வாங்க போலாம். சுஜாதா, என்னாச்சு?
பேயா சுத்திட்டு இருக்கிறது லட்சுமி. நான் தான் அப்பவே சொன்னலடா, இந்த ஊர்ல இருக்கிறது லட்சுமின்னு. என்ன அது எல்லாரும் வாங்கயா. ஏதோ இலவசம் வாங்க வர மாதிரி வராங்க. ஆலமரத்துல லட்சுமியோட பணம் கிடைச்சிருக்கான். லட்சுமி செத்து போயிட்டாளா? வாமாமா போய் பார்க்கலாம். இல்லடா, அந்த பொண்ணு செய்யாத தப்புக்கு அவ தாத்தா பாட்டியே கல்லால் அடிச்சிருக்கோம். இப்ப நம்ம போய் அந்த பொணத்தை பார்த்தோம்னா அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. நான் பயந்து அழும்போதெல்லாம் கவலைப்படாத, நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா தைரியமா இருந்து சொன்னீங்களே, எங்க நம்ம பொண்ணு வந்துட்டாள்ல, அதோ பொண்ணு வந்துட்டாள்ல பாருடி. செத்து போனது நம்ம பொண்ணு இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி என்ன போய் சொல்ற முன்னாடி அவ எலும்ப வச்சுக்கிட்டு இது லட்சியோடது இல்லைன்னு சொன்னா அவ வருத்தப்பட மாட்டாளா? நம்ம பிள்ளை சாகும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ, செத்து போன நம்ம பிள்ளைய இன்னும் கஷ்டப்படுத்தவே வேணாம். அவளை பொண்ணு ஏதோ ஒரு விதத்துல நல்லவங்களா இருந்திருக்காங்க. அவளை அடையாளம் தெரிய அவன் நகையை விட்டுட்டு போயிருக்காங்க. செயின் அவ பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்த இந்த பச்சை கல் மோதிரம் போட்ட அவளுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நீ சொன்னதால வாங்கி கொடுத்த. இப்ப எல்லாருக்கும் திருப்தியா இருக்கா? இத்தனை நாளா என் பேத்தியை திருடின்னு சொன்னீங்க, மோசமானவன் சொன்னீங்க. இதை விட பெரிய பரிசோ விருதோ என் பொண்ணுக்கு என்னையா வேணும்? ஏப்பா லக்ஷ்மணா, என் பேத்தியை கொல்ல போறேன்னு சொன்னேன்ல, கொல்லு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொல்றேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் 2 வாட்டி கொல்ல முடியும்னா கொல்லுங்க. நல்லா எல்லாரும் போய் கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி எல்லாரும் கொண்டாடுங்க. போங்க போங்க. சுபத்ரா வா, வீட்டுக்கு போலாம். ஊருக்குள்ள பேயா சுத்துனது லட்சிதானா? இனிமே இந்த ஊர்ல என் லட்சி பேரை யாராவது சொன்னீங்கன்னா அவங்களோட நாக்க வெட்டி அம்மனோட கோயில்ல வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏன் இந்த பேய் குழப்பம்? லட்சியோட பணம் ஏன் வெளியே வந்தது? இந்த லவ் ஸ்டோரி என்ன? சீனு யார் கொண்டது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மேடம். அந்த கொலைக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம இந்த ஊரை காப்பாத்த முடியும். என்ன கிராம சிங்கங்கள்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கு? தேங்க்ஸ்டா, எங்களை சிங்கம்னு சொல்லிட்ட. கிராமத்து சிங்கம்னா நாயுடா. நீ என்னடா கண்ணா, ஆள் ஒரு டைப்பா இருக்க. ஸ்வீட்டுகள், மல்லிகைப்பூக்கள். யா இந்தியா டுடே. என்ன ஷேட். அப்படின்னா இது எனக்கு 5வது கல்யாண நாள். மை 5th செரமனி. டேய் முட்டாள், செரமனின்னா காரியம்டா. எதுவா இருந்தா என்ன, இன்னைக்கு என் பொண்டாட்டிய சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆட்டோலயா ஆம்புலன்ஸ்லயா? தூக்கிக்கிட்டு என் ஐரன் பாடிய வச்சு. ஏய், ஊர்ல சூழ்நிலை சரியில்லை. இந்த நேரத்துல உனக்கு செலிப்ரேஷன் அவசியமா? ரிஸ்க் இல்லன்னா லைஃப்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது மாமா. இந்த ரிஸ்க் எடுக்காத. யூ இடியட். என் பொண்டாட்டியோட சேர்ந்து கல்யாண நாளை கொண்டாடலான்னு போலான்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்றீங்க. கண்ட்ரி ப்ரூட், வில்லேஜ் ப்ரூட், எல்லா ப்ரூட்டும் நீங்க தானா? இன்னைக்கு பார்த்த படத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண போறேன். இவன் எப்படா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டான்? கேளிச்சான். சிங்கத்துக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? ஏய், கையில இருக்கிறத வாங்கி அப்படியே குத்துனா செத்து போயிருவ பாத்துக்க. ஏற்கனவே முடியாம தான் இருக்கேன். என்ன பூசாரி, அவன் இப்ப சொர்க்கத்தை பார்க்க போயிருக்கான், நீ நரகத்தை பார்த்துட்டு வந்திருப்ப போல இருக்கு. உன் பொண்டாட்டி நல்ல ஸ்லோகம் சொன்னாளா? மை ஜிம்மி. வந்துட்டீங்களா? நீ
புல்லாங்குழல வச்சு டச் பண்ணும்போது என்னோட நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுதுமா. வா கபடி விளையாடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கபடி விளையாட தயாரா இருக்கேன். ஆமா, பால் எங்க, ஆப்பிள் எங்கம்மா? இன்னும் பழைய சினிமா மாதிரி பாலும் பழமும் எதுக்கு? இந்த சரக்கடிங்க. ஐயோ, சரக்கடிக்கலாட்டி மூடு வராது இந்த லூசுக்கு. பொல்லு கொடுத்த கத்திரினா கைப்பே, இந்த பூவாசனை ஆள தூக்குதே. இதுக்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது. கட்டிங்க போட்டேன்னா எனக்கு வெக்கம் இல்ல, மான மரியாதை. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். சட்டை எதுக்கு நீ கல்ற? ஆமா, லேட் ஆகும்ல. அப்படியா? மொத்த வேலையை நீயே செய்ய போறியா? அப்புறம் நான் எதுக்கு குடிச்சிட்டு படுத்துக்கணுமா? பின்ன ஸ்பீட ஏத்து. பூச்சி பூதமா இருக்கு. அம்மா, கிராம சிங்கங்கள்லாம் உள்ள போதே ட்ரெஸ் இல்லாம என் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு இவனுக்கு என்ன பார்த்தா போதும். என்னடா இது? அயன் பாடின்னு சொன்ன, சிக்ஸ் பேக்னு சொன்ன, என்னடா இந்த அவதாரம்? மானம் போகுதுடா. இதுல மறைச்சுட்டல. தேங்க் யூ. இத கொடுத்துட்டியே, தலைவர் ஏதாவது ஃபீல் பண்ண போறாரு. நான் 2000 கொடுத்தனே, அதுக்கு தான் ஃபீல் பண்ணா. வந்துட்டோம். இதோ வரோம். போவாதீங்க, இருங்கப்பா. என்னையா? அங்க போய் என்னத்த பார்க்க போறீங்க? அதே தான் இங்க பாக்குறீங்க. கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் அவ்வளவுதான். அந்த பொண்ணு இப்படி கத்துறானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும். வாங்கடா போய் பாப்போம். எங்க பார்க்க போறீங்க? அதான் நான் சொல்றேன்ல, லிசன் டு மீ. டிவில புது படம் ஏதாவது போய் போடுவான், அத போய் பாருங்க. ஆமா ஜிம்மி. என்னடா இதெல்லாம்? ஆமா, எஸ்கேப். ஐயோ 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 ஐயோ, இத்தனை பேருக்கு பேய் பிடிச்சிருக்கா? அம்மா, இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேயால இத்தனை பேரை கட்டுப்படுத்த முடியுமா என்ன? அதோட ஆத்ம சக்தியால இன்னும் 1000 பேரை கட்டுப்படுத்த முடியும். அவளோட கோரிக்கை ரொம்ப பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை கொன்னவங்கள அமாவாசைக்குள்ள கண்டுபிடிக்கலனா ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் கொன்னுடுவான்னு மிரட்டுறாங்க. மிரட்டதா பின்ன? லட்சியை கொண்டவங்க உங்கள யாராவது இருந்தா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. லட்சி தங்கமான பொண்ணுயா? அந்த பொண்ணு நம்மளுங்க ஏன் கொல்ல போறாங்க? சரி, யாரு கொண்டாங்கன்னு கண்டுபிடிங்க. அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உயிராவது மிஞ்சும். அவளை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. தூங்குனது போதும், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்னடி ஆடி அசைஞ்சு வர்ற? பொருள் எல்லாம் கனமா இருக்கு மாமா. ஏன் உன்ன என்னடி விளையாடுறியா? நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு வண்டி காணாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீதான். அதனால பேசாம இதை தூக்கிட்டு வா. வேகமா வாடி. ஏ மாமா, என்றா இந்த ராத்திரியில அக்காவை கூட்டிட்டு எங்க போற? அது என் மாமியாருக்கு கல்யாணம். நான் போய் தாலி கட்டலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என் மாமியார் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயந்து ஊரை விட்டு போறேன்னு சொல்லு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு கேக்குற? கண்ட கடவுள்லாம் வந்து பயமுறுத்துதியா? இனி இந்த ஊர்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? யார் இருக்கா எனக்கு இந்த ஊர்ல? என்ன வார்த்தை சொல்லிட்டேன் மாமா. நான் அங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எதுக்கு? நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லி என் மேல காரி துப்புறதுக்கா? பிறந்த ஊரு சொர்க்கம் மாதிரி. எனக்கு இந்த சொர்க்கம் எல்லாம் வேண்டாம். நீங்களே இந்த சொர்க்கத்துல நிம்மதியா இருங்க. சுபனா, பயப்படுறீங்களா? பயப்படாம இந்த ஊர்ல நான் செத்து என்ன ஆவிய சுத்த சொல்றியா? கடைசியா ஒரு தடவை யோசிக்க மாமா. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இதான் கடைசி முடிவா? யோ பூசாரி, உன்னை உயிரோட வச்சு அப்படியே சமாதி கட்டிடும் பாத்துக்க. நக்கலா? என் அனுபவத்துல சொல்றேன், புரிஞ்சுக்கோ சுப்பராஜ். அன்னைக்கு உங்க பொண்டாட்டி கூட என்கிட்ட இதான் சொன்னாங்க. என்ன கொடுமை பண்ணிட்ட மாமா. நான் என்னடா பண்ணேன்? ஒரு போட்டோ கூட கொடுக்காம எங்களை விட்டு நீ போற. அட போட்டோ தானே. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் 1000 போட்டோ அனுப்பி வைக்கிறேன். வச்சு பூஜை பண்ணுங்கப்பா. பாவம், அந்த பொண்ணு தலையில அவ்வளவு பாரத்தை வச்சிருக்கியாப்பா நீ. யோ, இவ மகா பத்தினியா? பொருளை மட்டும் இல்ல, என்ன கூட இவ தூக்கிடுவா. அவ பாவம்னு நான் தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எட்டு வச்சு நட. இந்த சட்டை என்னோட தானே? சட்டை என்னது? பெரிய சட்டை. இவர் பெரிய மைனரு, இவருக்கு இது ஒரு சட்டை. மாமா, மாமாவும் இல்ல கோமாவும் இல்ல. நட. ரொம்ப குளிருது மாமா. ஏண்டி, குளிருதுன்னு சொன்ன உடனே கம்பளி போத்த வீட்லயா இருக்கும்? எல்லாத்தையும் ஊர்ல போய் பாத்துக்கலாம். நட.
என்னடி எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க? முட்டியே பேத்துருவேன். எந்திரிச்சு நட. எங்கடா ஓடி போற? ஊருக்கு. என்ன கொன்னது யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போலான்னு நினைக்கிறியாடா? ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு தெரியாம வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு தங்கச்சி. எங்கடா ஓடுற? என்ன விட்டு வா, விட்டு. அடிக்காத. என்ன கொன்னவங்கள கண்டுபிடிக்காம எங்கடா ஓடுற? டேய், எதுக்குடா அழுதுட்டு இருக்க? வாங்குன அடியில தானா வருதுமா. பொட்டியே உங்க தாத்தாவோட தூக்கிட்டு வருவா. என்ன நடக்க போகுது? என்ன சுப்ராஜ் அதுக்குள்ள வந்துட்ட? அத்தையோட கல்யாணம் எப்படி நடந்தது? தாலி கட்டினியா இல்ல அத்தையே உனக்கு கட்டுச்சா? இத வச்சு உங்க மூஞ்சில தேச்சான்னு வச்சுக்க. உங்க மூஞ்சி இஸ்திரி பெட்டி மாதிரி ஆயிரும். அங்க இருந்து தப்பிச்சு பொழைச்சு நான் இங்க வந்தா என்ன பார்த்து நக்கல் லையாடி பண்றியா? ஊரை தாண்ட போகும்போது என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு. யாராவது இந்த ஊர் எல்லையை தாண்டணும்னு நினைச்சா அவங்கள கொண்டு இந்த ஊர் எல்லையிலேயே புதைச்சிருவேன் அப்படின்னு சொன்னா. உங்ககிட்டயும் இதத்தான் சொல்லுச்சா? அப்படின்னா உன் பொண்டாட்டியே அதான் சொன்னாளா? அப்புறம் என்ன, எல்லையை தாண்டி வாங்கிட்டு தானே வந்தேன். இவ்வளவு விவரமா சொன்னா மாமா பயத்துல செத்துற மாட்டாரு. என்ன கூட தான் கிணத்துல தள்ளுச்சு, நான் பயந்தானா? அப்படின்னா உங்க எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கா? வேற விதத்துல நடந்து. ஏண்டா இத்தனை நாளா இதையெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லல? நாங்க வாங்கினது உனக்கும் கிடைக்காம போச்சுன்னா எப்படி? அதான் உங்ககிட்ட சொல்லல. என்ன மாமா, நாங்க எல்லாரும் உனக்கு லீடு கொடுத்தோமே, கடைசியா பாக்குறோமா? கடைசியா சொல்றோம், ஒரு போட்டோ கொடு அப்படின்னு கேட்டோமா இல்லையா? இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கா? ஏண்டா இதெல்லாம் என்ன கருமண்டா? ஹீரோ எல்லாம் வில்ல கிட்ட அடி வாங்குனா நாமெல்லாம் இந்த பேய்ங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோம். மாமா அவ வந்துட்டா. ஏன் தனியா விட்டு வந்துட்டீங்க மாமா? வாங்க சீக்கிரமா ஊரை விட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் எப்படி ஊரை விட்டு வெளியே போறது? பேய் செக் போஸ்ட் வச்சிருக்குமா? அதோட ரூல்ஸ் படி இன்கமிங் தான் இருக்கு, அவுட் கோயிங் இல்ல. இவன் பொண்டாட்டியே பேய் பிடிச்சிருச்சு. காட்டுல என்ன அந்த அடி அடிச்சுட்டு இப்ப எப்படி கொரட்டை விட்டு தூங்குறான்னு பாரு. இவளுக்கு எந்த நிமிஷம் பேய் பிடிச்சி என் கழுத்து மேல ஏறி உட்காந்து என் ரத்தத்தை குடிக்க போறாளோ இல்ல என்ன தூக்கி போட்டு என் மண்டைய பொழக்க போறாளோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. சரக்கு அடிச்சும் தூக்க வரலையே. ஐடியா. ஏற்பாடி மாளிகையில் தாய்மடியில் அட ஸ்ரீதேவி, இது ஸ்ருதிகா சார், ரெஜினா, அனுஷ்கா, ஜோதிகா, ராதா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இவ்வளவு ஹீரோயினும் ஒரே நேரத்துல நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. என்ன உள்ள ஏதோ சத்தம் கேக்குது? அப்ப கண்டிப்பா உள்ள 2-3 ஹீரோயினாவது இருப்பாங்க. பாத்துருவோம். அது சரி, எந்த ஊர் நீயே? என் ஊரு மும்பை. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகணும். வழியில இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியாம இங்க வந்துட்டேன். உங்களுக்கு
தெரியும்? இந்த ஊர் எல்லையில இருக்கிற பேய் உன்னை அடிச்சு கொண்டு வந்து இங்க போட்டுருச்சு. சரிதானே? ஆமா. என்ன மட்டும் அது அடிக்கல. என் குரு கூட அது வெளுத்துருச்சியா. அவரு யாரு? The Great International மேக்கப் மேன். மேக்கப் மேனா? அவரு எங்கப்பா இருக்காரு? ஆனா அது பேய் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற மனுஷன். அப்படியா? என்னையா ஊரு இது? ஊர் எல்லையில பேயா செக்யூரிட்டியா வைப்பீங்க? செக்யூரிட்டி இல்ல சார், செக் போஸ்ட். எங்க ஊர்ல எல்லாருக்கும் தினமும் பேய் பிடிச்சு எல்லாரையும் அது சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட பிரச்சனைனா உங்களை அடிக்கிறத விட்டுட்டு புதுசா வந்திருக்கிற எங்களை ஏன்டா அடிக்கணும்? நீங்க இந்த ஊர் சீஃப் கெஸ்ட் சார். எங்க ஊர்க்காரங்களை அடிச்சிட்டு உங்களை அடிக்காம விட்டா உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் சார். அசிங்கம் இல்ல, எங்களை அடி வெளுத்து வாங்கிருச்சு. சரி, எங்க ஊர் வழியா வரணும்னு உங்களுக்கு எதுக்காக தோணுச்சு சார்? போற நேரம் வந்துருச்சு அதான். எங்க குருநாதருக்கு ராத்திரி ஃபிகர் இல்லனா சுகர் லெவல் அதிகமாயிடும். அதனால தான் இந்த ஊர் பக்கம் வந்தோம். அதான் மேட்டர். ஏய் கூட நல்ல ஃபிகர் தானே, அது ஏதாவது பண்ணிருக்கலாமே. அது எங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அதான் எங்களை அடி வெளுத்துருச்சேயா. அந்த ஸ்ரீராமன் தான் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். சார், நீங்க 2 பேரும் எங்க ஊருக்கு வந்தது என்னோட அதிர்ஷ்டம் சார். ஏன்னா என்னோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு தரித்திரம். எப்படியோ இங்க வந்துட்டீங்க. உங்க கையால எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுங்க சார். யோ, என்னையா பேசுற? எங்க குருவனி என்ன நினைச்ச? அந்த காலத்து சாவித்திரில இருந்து இந்த காலத்து சமந்தா வரைக்கும் எல்லாருக்கும் மேக்கப் போடுறது இவர்தான்யா. அவ்வளவு ஏன் பாம்பேல தீபிகா படுகோன அடுக்க வச்சு போட்டாரியா. என்னது மேக்கப்? அப்படியா சார்? சார், உங்க கையால நிறைய பேருக்கு போட்டிருப்பீங்க சார். எனக்கு கொஞ்சம் போடுங்க சார். குருநாதா, காதை கொடுங்க. நேத்து பேய் அடிச்ச அடியில நம்ம வச்ச அந்த காசு எங்க போச்சுன்னே தெரியல. இவனுக்கு மேக்கப் போட்டு கொஞ்சம் சில்லறை கரெக்ட் பண்ணீங்கன்னா வண்டி பெட்ரோலுக்காவது தரும்ல. பேட் பொசிஷன்ரா. சார், என்னோட இந்த ஃபேஸுக்கு ராமர் வேஷம் கரெக்டா இருக்கும்ல? என்ன பேச்சியா பேசுற? உன்னோட ராவணாசுர ஃபேஸ். ராமனோட கெட்டப் கேட்டா ஆஞ்சநேயரோட கதையை வச்சு உன்னை அடிச்சு கொன்னுடலான்னு குருநாதர் யோசிக்கிறாரு. சார், உங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்காம ராமருக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன் சார். முதல்ல நீங்க மேக்கப் போடுங்க சார். ஓகே. ஜெய் ஸ்ரீராம். पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं. மாமா, என்னது இது? மார் வேஷத்துல தெரியற, அதுவும் கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு. அப்படியே ஒண்ணு போட்டானா? இது கிருஷ்ணர் வேஷம் இல்லடா முட்டாள், ராமர் வேஷம். எப்படி இருக்கு? அப்படியே நடிகர் சிவகுமார் மாதிரியே இல்ல? வாய முடியா, 7 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு அந்த மாதிரி முகம் வராது. யோ பிரசிடென்ட், நீ திட்டுறியா புகழ்றியா? அவனை விடுங்க. திடீர்னு நைட்டோட நைட்டா இந்த வேஷம் ஏன் போட்டீங்க? எதுக்காகன்னா என் மனைவி பதிவிரதை இல்ல. இது எப்ப இல்ல இந்த மாமா? செருப்பாலே அடிப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே என்ன ராமர் வேஷத்துல பாக்கணுமா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். ஸ்ரீராமையா எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க ராமர் வேஷத்துல சிவகுமார் மாதிரி இருக்கீங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம் மாமா, திருஷ்டி எடுத்துறேன். எவ்வளவு திருஷ்டி பட்டுச்சோ. ஆமாமா, எடுமா எடு. எந்த குழந்தையை பார்த்து பயந்துட கூடாது. இவங்கன்னு தான் முதல்ல படும் எனக்கு. அந்த கற்பூரத்தானே இன்னொரு தடவை யூஸ் ஆகும். சூப்பரா இருக்கு மாமா, சூப்பரா இருக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகை வென்றவன் தொழிலாளி. மாமா, காலையில இருந்து பார்க்க முடியல. ஆமா, அந்த கேரியல் செட்டப் என்ன? அதே மும்பையில இருந்து என்னோட ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போறேன். உனக்கு பாம்பேல எந்த சொந்தக்காரங்க? உன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான். ஆமா, என்ன இது? ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ரத்த கண்ணீர் டைட்டில் தெரியுது. என்ன தீபாவளி நல்லா நடந்துச்சா? நீ வீட்டுக்கு போ. நவராத்திரி அம்மன்ல ஒரு அம்மன் கெட்டப்ல உன் வைஃப் காத்துக்கிட்டு இருக்கா. இப்பதான்டா நான் ராம. கோபம் வந்தா பலராம, ஆத்திரம் வந்தா பரசுராம. பொண்டாட்டிக்கு ஆத்திரம் வந்தா
நீ மத்தள ராமன் ஆயிருவா போ. அடடே, சாபம் குடுக்குறியாப்பா? உன்னோட சாபமும் அவளோட கோபமும் இந்த ராம முன்னாடி. அப்ப வாயால சொல்லாமே மாமா. இப்படித்தான் சொல்லணும். திடீர்னு உங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? கடலுக்குள்ள சுனாமி வந்தா யாருக்காச்சும் தெரியுமா? தைரியம் என் ரத்தத்துல இருக்கு, சாகசம் என் உடம்புல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாத்தனா. கொஞ்சம் மூடுறியா? வீட்டுல பொண்டாட்டி கையால அடி வாங்கி ரத்த காயத்தோட இருக்கிறவனுங்கெல்லாம் என்ன பார்த்து காமெடி பண்றீங்களா? Stupid nonsense, bloody comedians of bloody fools, get lost. என்னடா எருமை மாதிரி நிக்கிற? வேற என்ன பண்றது? சைக்கிளை வந்துடுவான். தள்ளுடா. திடீர்னு இவனுக்கு என்னடா ஆச்சு? அர்த்த ராத்திரில கத்திக்கிட்டே போறான். அதான் அத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்காக நாட்டுக்கோழி பிரியாணி ஸ்பெஷலா செய்ய சொன்ன, சாப்பிடுங்க. சார், எனக்கு தினமும் ராமர் வேஷம் போட்டு விடுறீங்களே, உங்களுக்கு என்ன சார் தோடுது? யாருக்காவது கஷ்டம் வந்தா ராமான்னு கூப்பிடுவாங்க. ஆமா சார். அந்த ராமனுக்கே கஷ்டம் வந்தா யார கூப்பிடுவாருன்னு நினைச்சு பார்த்தேன். இது எப்படி போனா என்ன? என் பொண்டாட்டி என்ன இந்த கெட்டப்ல பார்த்ததுல இருந்து என்ன அடிக்கிறதையும் நிறுத்திட்டா, அவளுக்கு இப்பெல்லாம் பேயும் பிடிக்கிறது இல்ல. நாளைக்கு லிவர் ஃப்ரை, அதுக்கு அடுத்த நாள் கிட்னி ஃப்ரை. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வர்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சா? 3 பேர் தானே இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஆமா ஆமா. கொஞ்சம் வாய மூடுறியா? மாமா, இதே மாதிரி வேஷம் போட்டா நாங்களும் அடி வாங்காம தப்பிப்போம்ல. அட ஆமா இல்ல. ஜெய் ஸ்ரீராம். நிறுத்துங்க. நான் ஒரு பேரழகன். மன்மதன் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து என்ன பாக்குறவங்க எல்லாம் நீ சிம்பு மாதிரி இருக்க, சிம்பு மாதிரி இருக்கேன்னாங்க. அதனால எனக்கு மன்மதன் வேஷம் போடு. 140 ரூபா கூட. ஓசி கிடையாதா? எஸ்டிஆர் சிம்பு சார், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கோடீஸ்வரர், நான் பிச்சைக்காரன். நான் பண தேவைக்காக தான் இந்த தப்ப பண்றேன். குருநாதா, போட்டு தொலைங்க. இவனுக்கு மன்மதன் வேஷம் போடுறவங்கள விடிஞ்சிரும். நான் கிளம்புறேன். நீ போயா. இந்த ஆளோட ஒரு தலையை வச்சு சமாளிக்க முடியாது. இதுல 10 தலை வேற. எல்லாம் என் தலை எடுத்து. ராவண வேஷத்துல இந்த ஆளா? வளையல்மா வளையல. நாராயண நாராயண. என்ன நம்ம ஊருக்கு இவ்வளவு சாமிங்க வந்திருக்கு? இவனுக்கு பிடிச்ச பையெல்லாம் போயிடணும். இவனுக்கு பிடிச்ச பையெல்லாம் போயிடணும். டேய் ஊசி, நீயா? நம்ம சாரி என்ன வேஷம்டா போட்டிருக்கா? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரா? ஏன்டா இந்த ஊருக்கு என்ன ஆக போதோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னையா அதெல்லாம்? ஊர்ல எல்லாருக்கும் பேய் பிடிச்சா உங்களுக்கு சாமி பிடிச்சிருச்சா என்ன? டோன்ட் சவுண்ட். நீ ஏதோ பெரிய புடிங்கி மாதிரி இந்த ஊர்ல இருந்து பேய விரட்டுறேன்னு எங்க இருந்து ஒரு பொண்ணை இங்க கூட்டு வந்த. ஆனா அவளால முடியாத என் மாமா இந்த மாதிரி வேஷம் போட்டு ஊரையே காப்பாத்தி வச்சிருக்காரு. தி கிரேட் மாமா. ஆமா, இது பேய்க்கும் தெய்வத்துக்குமான ஃபைட். கிளைமாக்ஸ்ல இந்த தெய்வங்கள்லாம் தான் ஜெயிக்கும். ஆமாடா, இனிமே கிளைமாக்ஸ் தான். நல்லா தெரியுது. போடா போ. பேய் ஓட்டுறன்னு வந்த பொண்ணு நீயும் துணிமணியை எடுத்துக்கிட்டு உடனே ஊரை விட்டு வெளில போங்க. மாமா, வெளில சரியா பிடிச்சுக்க, இல்லாட்டா ராமர் இல்லன்றுவாங்க. அட என்ன விடு, இவனை பாரு, கோயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கான். சரியா சொல்லு. போஸ்டர் ஆஃப் த டே. எங்க எல்லாரையும் நீங்க இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் தானா? ஆடல் பாடலாம் எதுவும் கிடையாதா? ஏன் இல்ல, ஏற்கனவே என் தோட்டத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். குத்தாட்டம் பொண்ண நான் ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? அப்படியான்னு என் முகத்தை பார்க்காத, அங்க பாரு.
உதட்டுல வச்சிருக்கேன் ஆப்பிள் ஜூஸ் என் கண்ணுல தான் வச்சிருக்கேன் மயக்கும் ஜூஸ் உதட்டுல தான் வச்சிருக்கேன் ஆப்பிள் ஜூஸ் கண்ணுல தான் வச்சிருக்கேன் மயக்கும் ஜூஸ் இடுப்புல தான் மறைச்சிருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் மேனி ஃபுல்லா பாயுதடா பைனாப்பிள் ஜூஸ் உடம்பெல்லாம் போட்டு தட்டா ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் ராத்திரி வந்து போடா என்ன ருசிச்சு பார்த்து போடா என் இளம மொத்த நீயும் அது ஜூஸ் போட்டு போடா என்ன அழிச்சு போடா உள்ள கொள்ள அடிச்சு கோடா பந்தி போட்ட அழகா நீ மொத்தம் தின்னு போடா பொட்டு வச்சு மைய எட்டு பொட்டு பொட்டு சேலை கட்டி பவுடர் போட்டு செட் அடிச்சு கை நிறைய வளையல் போட்டு ஐடியானா இடுப்பு காட்டி செட்டு போல பறந்துடுவேன் என் பொங்கும் வயச பார்த்து இலசங்கெல்லாம் சுத்தும் பாரு ஹச்சுடாக போல சுத்தி வருவாங்கடா ஓர பார்வை பார்த்து நானும் சின்ன சிரிப்பு சிரிச்சு புட்டா வேர்ல்டு கப் அடிச்சது போல் குதிப்பாங்கடா என் உடம்பு பூந்தோட்டம் அழகான லெமன் தோட்டம் வந்தா கண்ணா மூச்சு அடி போடா என் இளம திராட்சை தோட்டம் கிடைக்காத மேங்க தோட்டம் நீயும் அடி போடா இருட்டில்லாட்டம் ராத்திரி வந்து போடா என்ன ருசிச்சு பார்த்து போடா என் இளம மொத்த நீயும் அது ஜூஸ் போட்டு போடா என்ன அடிச்சு போடா உள்ள கொள்ள அடிச்சு கோடா பந்தி போட்ட அழகா நீ மொத்தம் தின்னு போடா Facebook, WhatsApp, YouTube, Google நானும் ரொம்ப ஃபேமஸ் எனக்கு இருக்கு செம ஃபேன்ஸ் ஏறி போகும் கோடி லைக்ஸ் கொஞ்சம் போவான் கமெண்ட்ல பசங்க எல்லாம் என்ன நினைச்சு வைஃபையா சுத்தி வந்து உரசிக்கிட்டு பூசிக்கிட்டு போகுறாங்கடா சில்கி சில்கி டாக்ஸ் போட்டு கில்லி கில்லி ஆட்டம் ஆட்டி சிலுக்கோட மறு உருவம் நான் தாண்டா என் மடியில் கொய்யா தோட்டம் மினுமினுக்கும் நாவல் தோட்டம் கச்சேரி நீ ஆட சொகுசு தோட்டம் நான் தானே செர்ரி தோட்டம் அழகான லிச்சி தோட்டம் நீயும் செஞ்சு போடா முத்தாட்டம் ராத்திரி வந்து போடா என்ன ருசிச்சு பார்த்து போடா என் இளம மொத்த நீயும் அது ஜூஸ் போட்டு போடா என்ன அழிச்சு போடா உள்ள கொள்ள அடிச்சு கோடா பந்தி போட்ட அழகா நீ மொத்தம் தின்னு போடா நான் உன் வீட்டுக்காரர் இல்ல இந்த கெட்டப்ல நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட பூசாரி எங்க அவன் ஆஞ்சநேயர் கெட்டப் போட்டுருக்கான் இப்ப எந்த மரத்துல இருக்கானோ போய் தேடி கண்டுபிடி போ இவனோட என்ன வேஷம் மன்மத வேஷம் இவன் மன்மதனா இல்லம்மா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க மன்மதன் வேஷம் போட்டுக்கோன்னு இவங்க ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க இவன் போய் சொல்றான் நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம சிம்பு மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு அடம் புடிச்சு குருநாதர் கிட்ட இந்த மேக்கப்பை இவன் போட்டுக்கிட்டான் வாயை திறந்து சொல்லுங்க குருநாதா நீ சும்மா இருடா எங்க மேக்கப்பை நாங்க போட்டோம் உங்க மேக்கப்பை நீங்க போடுங்க வில்லேஜ் மொத்தத்துக்கு நீங்க மேக்கப் போடுங்க அது வரைக்கும் பேக்கப்பே கிடையாது ரெடி ஸ்டார்ட் வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கேயே வச்சா அப்பா அம்மா தாயே எங்க கிட்ட மட்டும் வராதம்மா உனக்கு நான் மேக்கப் போட்டு சமந்தா ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுறேன் எந்த மூஞ்சி சமந்தாவா டேய் சும்மா அடிச்சு கொன்னுடுவாடா என்ன கொன்னாலும் பரவாயில்ல இத சமந்தான்னு ஒத்துக்க மாட்டேன்
டேய் பூசாரி பாத்தீங்களா நான் தெளிவா எடுத்து சொன்னதும் புரிஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க. இது என்னமோ அருந்ததி பட அனுஷ்கா மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகுது. ஜக்கம்மா மாயம்மா போயம்மா கெஞ்சி கேட்டுக்கறடா. அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டேன். அங்க பாருங்க ராமரே டக் அவுட். ஏன் என்ன அடிக்காத, நான் இப்போ கடவுள். எந்த கடவுள்டா? நீ மனசுல எந்த சாமியை நினைக்கிறியோ அந்த சாமி மாதிரியே நான் இருப்பேன். எந்த சாமியும் தெரியலையே. அப்ப ஒண்ணு செய்ய, தேங்காயை சுத்தி என் கால் முன்னாடி ஓட, அப்ப தெரியும். தேங்காய் இல்லடா, உன்னையே உடைக்கிறேன். என்னடா இது, அத்தனை ஆம்பளைகளை எகிரி எகிரி அடிக்கிறான். குருநாதா, இப்ப அந்த பொம்பளை இருக்கிற ஆக்ரோஷத்துல அவங்கள மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் அடி வெளுக்கலாம். டேய் நீ ராவணனாடா? என்னடா இது, ராவணனை இப்படி இழுத்துட்டு போறான்? நான் ஒரு கதை சொல்றேன், வாடா வா வாடா. ஏய் வேண்டாமா, இப்பதான் அடிச்சு பிடிச்சேன். நீயா? மாமா. நான்தாடா. என்ன மாமா அது, சாமி வேஷம் போட்டாலும் பேய் சுத்தி சுத்தி அடிக்குது. எப்படா விடும், எப்படி விடும்? நாம சாமி வேஷம் போட்டாலும் மனுஷங்க தான். மனுஷங்க நம்ம புண்ணியம் பண்ணல, அதனாலதான் சாமிக்கு கோபம் வந்து மழை வர வச்சுட்டாரு. நாம சாமிக்கு செஞ்ச பாவத்தை பார்த்து அந்த பேய்களுக்கு கூட கோபம் வந்து நம்மள துவைச்சு கஞ்சி போட்டு காய வச்சு இஸ்திரி போட்டுச்சுடா. மாமா, நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். முள்ளாலதான் எடுக்கணும். உனக்கு எங்க முள்ளு குத்துச்சு? மாமா வரைக்கும் இன்னும் புரியலையா? மாமா யாரு இப்படி அலறது? நம்ம ஆஞ்சநேயர் தான். அவனுக்கு விழுதா? அங்க பாரு, அங்க பாரு. மாமா, நம்ம வெளில போக வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன பேய் அவங்க எல்லாரும் அடிச்சது, நம்மள மட்டும் ஏன்டா விட்டு வச்சிருக்கு? இந்த ஊர்ல இருக்கிற பேய்களுக்கு நாட்டு பற்ற அதிகம். நாம அவங்களுக்கு சாமி வேஷம் போட்டதால அவங்கள புரட்டி புரட்டி அடிச்சது. நாம தேச பக்தர்கள் வேஷம் போட்டதுனால நம்மள விட்டுச்சு குருநாதா. அப்படின்னா இந்த கெட்டப்ல தப்பிச்சு போயிடலாமா? ஓடி போறது மட்டும் இல்ல குருநாதா, வாழ்நாள் முழுக்க நாம இந்த கெட்டப்ல தான் குருநாதா சுத்த போறோம். இதுதான் நம்மளை காப்பாத்தும், வேற வழி இல்ல. ஜெய் ஹிந்த். பணத்துக்காக என்னென்ன வேலை செய்யறது? வாடா பேசாம வாடா, இவ்வளவு பணம் எதுல வரும்? பேசாம வா. ஏண்டா முன்னாடி பின்னாடி யாரும் வராங்க பார்க்க மாட்டீங்களா? வாங்க. யாரோ ரெண்டு பேரு பணம் தப்பு அது இதுன்னு பேசிட்டு போனாங்க. எனக்கு சந்தேகம் வந்து அவங்க பின்னாடியே போனேன். கரெக்டா அவங்களை பிடிக்க போற நேரத்துல பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான். என்னங்க இதெல்லாம்? இப்பதான் லட்சியோட கதைக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அவரை கெட்டியா பிடிச்சுக்கடா. நிறுத்து நிறுத்து. என்ன கொண்டவங்கல்ல நீ ஒருத்தன்டா. உன்னை தவிர இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுடா. லட்சிய கொண்டது நீதானா? லட்சிய கொண்டது நீதானா? சொல்லு சொல்லு. லட்சியம் நான் கொல்லலங்க. வேணும்னா திரும்ப பேய் அவங்களுக்குள்ள வர சொல்லு, அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க. என்னம்மா இதெல்லாம்? அந்த லட்சியம் வந்து சொன்னதெல்லாம் உண்மைதானா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்கிறது? இதுவரைக்கும் அந்த பேய் யாரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணவே இல்ல. இன்னைக்கு இவனை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்குதுன்னா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். லட்சியம் எப்போ யாரு உடம்புக்குள்ள புகுந்து இவனை கொலை பண்ண போகுதுன்னு தெரியல. இவருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம இவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இறக்குங்கடா, இறக்குங்க. லட்சி ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணா? இவனோட உயிரை அநியாயமா எடுத்துட்டாலேடா. இது லட்சியம் இல்ல, ஏதோ ஒரு மனுஷன் செஞ்ச வேலை. அப்படின்னா ஆளுக்கு காவலுக்கு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்றியா? அதான் நடந்திருக்கு.
காவலுக்கு இருந்தவங்களை ஏமாத்திட்டு இவனை கொண்டு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாய மூடுமா, முன்னாடி பணத்தை வச்சுக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு ஊரை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இப்ப நாம ஏதாவது பல்லன இந்த ஊருக்குள்ள பணம் தான் இருக்கும், மனுஷங்களே இருக்க மாட்டாங்க ஐயா. தலகோணம் சுவாமி நேபாளத்துல இருந்து வந்து ஆசிரமத்துல இருக்காராம். அவர் கால்ல போய் விழுவோம். அவர் தான் நமக்கு கெதி. எப்படி இருக்க? நீங்க வர வரைக்கும் உயிரோட தான் இருக்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாங்க உள்ள வாங்க. இந்த பொண்ணு தேவின்னு சென்னையில இருந்து வந்திருக்கா. ஓஹோ, இவதானா? உன்னோட முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சா? தோல்வியாகிற முயற்சிய நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். நடந்தது அதுதானே. புத்தகங்களை படிச்சு PhD பண்ணா கூட ஞாபக சக்தி வளருமே தவிர ஞானம் பொறக்காது. அடுத்தவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறது தான் உங்க முட்டாள்தனம். இதோ பாருமா தேவி, சந்தோஷமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறத விட்டுட்டு பேயோட்டுறன்னு வந்து ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்றது கடவுள். அந்த கடவுளை பேய்க்கு பயந்து கோவிலை விட்டு வெளியில வராம இருக்கு. அந்த கடவுளே பேய்களுக்கு பயப்படுறதா இருந்தா சிவன் ஏன் சுடுகாட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கணும்? அது அவரோட பழக்கம். இது என்னோட பழக்கம். அப்படின்னா இவ்வளவு நாள் ஆகியும் அந்த லட்சிய ஏன் அழிக்காம இருக்க? லட்சி எல்லார மாதிரியும் இல்ல. அவளுக்கு ஆத்ம பலம் அதிகம். அவளோட சக்தியை நீங்க குறைச்சு எடை போடாதீங்க. அந்த சக்தியை நான் ஒண்ணு இல்லாம அழிச்சு காட்டுறேன். உங்களுக்கு அந்த சக்தி இல்ல. அவளோட ஆத்ம சக்தி அந்த ஆகாய அளவுக்கு பரவி இருக்கு. அந்த சக்திய இந்த பூமியில இருக்க யாராலையும் தடுக்கவே முடியாது. அவ நினைச்சத கண்டிப்பா சாதிச்சே தீருவா. மன்னிச்சிருங்க, இதே வார்த்தைய லட்சி உங்க முன்னாடி சொல்லியிருந்தான்னா என் முன்னாடி சொல்ற தைரியம் அந்த லட்சிக்கு கிடையாது. இந்த கண்ணால பாக்குறது எதுவும் உண்மை கிடையாது. நிஜம் மூணாவது கண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். இவ்ளோ விபூதி வச்சும் இவ்ளோ ருத்ராட்சம் போட்டும் உங்களோட மூணாவது கண்ணு இன்னும் திறக்கல. லட்சிய இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, உங்க முன்னாடியும் நிறுத்துறேன். அது வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கோங்க சுவாமி. ஒன்னு கருப்பு, ரெண்டு வெள்ளை. என்னாச்சுடா? சோழி சொல் பேச்சு கேட்கல. அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானா? சாமி, அப்போ அந்த ஆத்மாவை பிடிக்க முடியாதா? காட்டுல இருந்திருக்க, சுடுகாட்டுல இருந்திருக்க, மலையில இருந்திருக்க, குகையிலையும் இருந்திருக்க. எவ்வளவோ யாகங்கள் செஞ்சு வேதாத்மாக்களை ஓட ஓட நான் விரட்டி அடிச்சிருக்கேன். ஆனா இப்ப ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா நமக்கு சவால் விடுதுன்னா அது அவ சொன்ன மாதிரி சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். அதை பிடிச்சு நாம அழிக்கணும்னா இது வரைக்கும் நாம செஞ்ச சுத்திர பூஜை போதாது. சொல்லுங்க சுவாமி. ஊர் முழுக்க திருவிழா நடக்கிற மாதிரி கோலாகலமா இருக்கணும். ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஒவ்வொரு வாசல் முன்னாடியும் கோலம் போட்டு வைங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த தாயத்து. இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாக போற பெரியவங்க வரைக்கும் எல்லார் கையிலையும் இந்த தாயத்தை கட்டுங்க. இந்த தாயத்தை கட்டவங்க யார்கிட்டையும் அந்த பேய் அவ்வளவு சுலபமா நுழைஞ்சிட முடியாது. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், ரொம்ப தைரியமா இருக்கிற ஒரு கல்யாணமாகாத சின்ன பொண்ணு வேணும். எதுக்கு சுவாமி? லட்சியம் நான் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள செலுத்த போறேன். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை நான் தகனம் செஞ்சு முழுசா அழிக்க போறேன். ஆனா ஒண்ணு, நடக்க போற இந்த சம்பவத்தால அந்த சின்ன பொண்ணோட உயிர் போனாலும் போகும். தப்பு இல்ல. சிலது வேணும்னா சிலது எழுதுதான். அந்த அளவுக்கு தைரியமா யாரும் முன் வர மாட்டாங்க சுவாமி. முயற்சி பண்ணி பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரோட உயிருக்காகவும் தன்னோட உயிரை அர்ப்பணிக்கிறது ஒரு பெரிய தியாகம் தான். சுவாமி சொன்னாருமா, யாராவது கல்யாணம் ஆகாத பொண்ணு பூஜையில உட்காரணுமா?
அப்படி அந்த பூஜையில கலந்துக்கிட்டு யாருங்க உயிரை விடுறதுக்கு தயாரா இருப்பா? எந்த அப்பா அம்மாங்க ஒத்துப்பாங்க? யார் உயிரும் போக கூடாது பெரிய ஐயா. யார கேட்டாலும் எல்லாரும் ஒரே பதில தான் சொல்றாங்க. யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இந்த ஊரை எப்படி காப்பாத்துறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த சுத்ர பூஜையில நான் உட்கார்றேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை வர வச்சது நான். உங்களுக்கு ஏதாவது என்னதான் கேட்பாங்க? ப்ளீஸ் மேடம், எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இன்னொரு பொண்ண பழி கேக்குறப்போ எனக்கு என்னன்னு போக சொல்றியா? நிஜம்தாம்மா, இந்த ஊருக்காகத்தான் நீ வந்த. எங்க ஊருக்காக நீ உயிர் தியாகம் பண்ண போறியாமா? அப்படி பார்த்தா என்னோட உயிர் எப்பவோ போயிடுச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா சார், நான் செய்யற இந்த வேலையிலேயே ஆபத்து இருக்கு. இந்த பேய் பிசாசெல்லாம் பிடிக்கணும்னா ஒரு வகையில என்னோட உயிரை தியாகம் பண்றதுதான். சில பேர் வாழும் போதும் பொணமா தான் வாழ்றாங்க. ஆனா சில பேர் செத்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி வாழணுன்றதுதான் என்னோட ஆசையும். இந்த சுத்ர பூஜையில நான் உட்கார போறேன். எல்லாரும் தாயத்து கட்டிக்கிட்டாங்கல்ல? எல்லாரும் கட்டிக்கிட்டாங்க சுவாமி. ஹே தாத்தா, இங்க வா. இவருக்கும் தாயத்தை கட்டுங்க சுவாமி. உன் கைய நீட்டு. எனக்கு எதுக்கு சாமி இந்த தாயத்தெல்லாம்? லட்சியால உனக்கு எந்த ஆபத்தும் வராம உன்னை காப்பாத்துறதுக்கு. அந்த லட்சியமா என்ன மாதிரி ஆளுங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சாமி. அவங்களை கொன்னவங்க மேலதான் அவங்களுக்கு பகை. இந்த மாதிரியான தாயத்து 1 இல்ல 100 இல்ல 1000 கட்டினாலும் லட்சியம் அவங்கள விட மாட்டா. எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லுவா. கொல்ல போறா. எப்படி இருக்கீங்க? எதுக்கு வந்த? இந்த ஊருக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு லட்சியோட பிறந்த நாள். ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள்னு உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். லட்சி சார்பா நான் ஸ்வீட்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஏன் தப்பா? ஒன்னும் தப்பு இல்லம்மா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். ஓகே, நான் உங்களுக்காக ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்போ எனக்காக மாங்காய் சாதம் பண்ணி தரீங்களா? உனக்கும் மாங்காய் சாதம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்க ஊட்டி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சுஜாதா என்கிட்ட சொன்னா. ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க. லட்சி பேய சுத்துறான்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. அவளை பிடிக்க நீ வந்திருக்க. அது பேயோ இல்ல ஆத்மாவோ, அவளை பிடிக்க நீ வந்திருக்க. அவ எப்படி இருந்தாலும் எங்க லட்சிய ஒரு தடவை எங்கிட்ட காமிக்கிறியா? லட்சிய உங்களுக்கு நான் காட்டுறது இல்ல, அவ உங்களையே தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கா. உங்களை பார்த்துக்கிட்டு நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கா. அவ்வளோ ஏன் அங்க லட்சியம் இருக்கா, இங்க லட்சியம் இருக்கா. நீங்க கவலைப்படும் போதெல்லாம் லட்சியம் அழுதுகிட்டு இருக்கா. லட்சியம் அழுதாளா? வேண்டான்னு சொல்லுமா. எங்களுக்காக அவளை அழவனான்னு சொல்லுமா. அவ எப்பவுமே அழுகாம இருக்கணும்னா நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சிரிக்கிறேன், சந்தோஷமா சிரிக்கிறேன். லட்சு சந்தோஷமா இருப்பான்னா நாங்க நிச்சயமா சந்தோஷமா இருப்போம்மா. ஆனா ஒரு வாட்டி எங்க லட்சியம் எங்கிட்ட காட்டுறியாமா? அவளை எங்கிட்ட காட்டுமா. கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்க லட்சியம் நீங்க பாக்குற நாள் சீக்கிரமே வரப்போகுது.
தயங்காம தைரியமா முன் வந்திருக்கான். பாத்தீங்களா? வயித்துல இருக்க குழந்தைய வயிற்றுலயே கொல்ற காலம். ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கே தைரியம் வேணும். அப்படி பிறந்ததுக்கு அப்புறம் தைரியமே இல்லனா எங்களை வாழ விடுவாங்களா? இந்த பரீட்சையில உன் உயிர் போனாலும் போகலாம். நடக்கிறது நடக்கட்டும். நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷங்க. உங்க ஊர்ல ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணு பேயா சுத்திக்கிட்டு இருக்கா. அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு எல்லாரும் யோசிக்கிறீங்களே தவிர உண்மையிலே அந்த பொண்ணு எப்படி இறந்தா, யாரு கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு உங்கள யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? கல்ல எறிகிற கைய தவிர கண்ணீரை துடைக்கிற கை உங்க யாருக்கும் இல்ல. அதுக்குதான் லட்சியோட கஷ்டத்தையும் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காகவும் நானே ஏத்துக்கிட்டேன். கலிங்க லிலிங்க சசமே, கலிங்க லிலிங்க அசமே, கலிங்க மிலிங்க சலிங்க அசமா. ருத்தாபிஷேகம் லக்ஷீ நாமம் மம ஹஸ்தகதம். லக்ஷே, சாமி உன்னை கூப்பிடுறேன். இந்த பூமியிலையோ ஆகாயத்திலையோ நீரிலையோ காத்திலையோ இல்ல நெருப்பிலையோ எங்க இருந்தாலும் உடனே இங்க வா. என் எதிரில இருக்கிற இந்த பொண்ணு உடம்புக்குள்ள நீ வந்து புகுந்துடு. ஆவாஹா ஆவாஹா ஆவாஹா. கலிங்க மிலிங்க லிலிங்க அசமே. அவ வரமாட்டான், கிடைக்க மாட்டான். உண்மைதான், அந்த பொண்ணோட ஆத்ம சக்தி ரொம்ப பெருசு. லக்ஷே, என்ன இது? மயானங்கள்ல சவங்களை எழுப்பி சவால் விட்டு எதிரே உட்கார வச்ச என்ன? இந்த சின்ன பொண்ணோட ஆத்மா மதிக்க மாட்டேங்குதே. இந்த சின்ன பொண்ணோட ஆத்மா என் சக்தியை சோதிச்சு பாக்குது. அந்த ஆத்மாவை பிடிக்காம நான் விட மாட்டேன். அவளோட தாத்தாவும் பாட்டியும் எங்க இருக்காங்க? வணக்கம் சாமி. உன் பேத்து என்கிட்ட திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. அவ திருடி எல்லாம் இல்ல, ரொம்ப அப்பாவி. அவ அப்பாவியா இருந்தா கூப்பிடாமலே வந்திருப்பா. அவ மோசமானவளா இருக்கிறதுனால தான் எனக்கே விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. அம்மா லட்சி, எங்கம்மா இருக்க? சில பேர் பேயாயிட்டேன்னு, சில பேர் தேவதாயிட்டேன்னு என்கிட்ட சொல்றாங்க. நீ பேயா இருந்தாலும் தேவதையா இருந்தாலும் என் பொண்ணு இல்லம்மா. நீ எந்த உருவத்துல இருந்தாலும் ஒரு வாட்டி என்ன வந்து பாருமா, ஒரு வாட்டி பாருமா. கஞ்சினாலும் கதர்னாலும் அழுது புரண்டாலும் அந்த லட்சி வரமாட்டா. அவளோட ஆத்மாவை அழிக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மகுடி ஊதாம வெளியே வராது. இவங்க ரெண்டு பேரையும் உடனே பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுங்க. சுவாமி, அவசரப்படாதீங்க. யாரும் பேசக்கூடாது. மீறி யாராவது பேசுனீங்கன்னா நான் சொன்ன மந்திர சக்தி எனக்கே எதிராயிடும். செய்யற இந்த பூஜை நிர்மூலமாகி இந்த ஊரே அழிஞ்ச நாசமா போயிடும். சீக்கிரமா போய் அவங்க மேல பெட்ரோல் ஊத்துங்க. இதே குரல், இதே சத்தம், இதே கிளி கிளி கிளி. நான் லட்சி தாண்டா, நான் லட்சிய தாண்டா. லட்சி, வந்துட்டியா லட்சி? நான் எப்பயோ வந்துட்டேன்டா. இந்த காத்து, நீரு, நெருப்பு, ஆகாயம், இந்த நிலம் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன். இந்த ஊரை நீ ஏன் இப்படி ஆட்டி படைக்கிற? இந்த ஊர் பொண்ணுங்களை ஏன் இப்படி அழ வைக்கிற? சொல்றேன்,
எந்த பாவமும் அறியாத பொண்ணுங்க எவ்வளவோ பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களோட உடம்பு மட்டும் இல்ல, அவங்க அஸ்தி கூட கிடைக்கல. சீனுவை கொன்னுட்டு நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க. நிஜமாவே நான் சீனுவை கொல்லல. என்ன யார் கொன்னாங்களோ அவங்க தான் சீனுவையும் கொன்னாங்க. நானே சொல்றேன். இந்த ஓலைச்சுவடி எல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு கயிறு கிடைச்சது. அந்த கயிறை புடிச்சு இழுத்தா அங்கதான் இது கிடைச்சது. புதையலுக்காக இவ்வளவு நாள் எங்கெங்கேயோ அலைஞ்சிருக்க. ஆனா புதையலுக்காக செய்ய வேண்டிய உண்மையான பூஜைக்கு மந்திர ஓலைச்சுவடிகள் இப்பதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பூஜையை செய்ய அழகான ஒரு கன்னி பொண்ணு தேவைப்படுறாங்க. தேடுங்க. பலி கொடுத்தா கண்டிப்பா புதையல் கிடைக்கும். அன்னைக்கு சீனுவும் சுஜாதாவும் ஓடி போலான்னு இருந்தாங்க. ஆனா அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த சொல்ல என்ன அனுப்பி வச்சா. சுஜாதா எங்க? சுஜாதாவோட அம்மாவுக்கு ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு ஈசான்ய மூலையில தான் இவ்வளவு நாம புதைக்க போறோம். 17 அடி தூரத்துல இவளை இங்க பலி கொடுத்து கோவிலுக்கு எடுத்துட்டு போய் வலது பக்கம் புதைச்சா புதையல் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும். உங்க ஊர்ல ஒரு பொண்ணு எப்படி பலி கொடுத்திருக்காங்கன்னு இப்பவாச்சும் தெரிஞ்சுச்சா? லட்சிய திருடின்னு சொன்னீங்க. காசுக்காக சீனுவை காதலிச்ச மோசக்காரின்னு சொன்னீங்க. சீனுவை கொன்ன கொலைகாரின்னு சொன்னீங்க. எந்த பாவமும் அறியாத என் தாத்தாவையும் பாட்டியும் அவமானப்படுத்தினீங்க. நடு ரோட்ல வச்சு கல்லால் அடிச்சீங்க. அதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படல. என்ன யாரு கொன்னாங்கன்னு தெரியாம ஊர் முழுக்க காத்தோட காத்தா சுத்தின. வீடு வீடா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் தேடின. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு பொண்ணு உடம்புக்குள்ளேயும் போனேன். அந்த கொலைகார யாருன்னு இன்னைக்கு உங்க முன்னாடி நிரூபிச்சுட்டேன். எந்த தப்பும் பண்ணாத என் தாத்தா பாட்டி மேல கல் எறிஞ்சு அவமானப்படுத்தினீங்களே, இப்போ என்ன பலி கொடுத்த இந்த ராட்சசனை என்ன பண்ண போறீங்க? புதையல் கிடைக்கும்ன்ற பேராசையில தான் எத்தனையோ அப்பாவி பொண்ணை கொண்டு இருக்க. ஆனா எந்த புதையலும் உனக்கு கிடைக்கல. நீயும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கே இந்த நாயும் இந்த ஊர் ஜனங்க கையாலேயே பலியாக போறீங்க. இத்தனை நாளா லட்சி பேயா இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொன்றுவாளான்னு பயந்தோம். ஆனா லட்சி பேய் இல்ல, அந்த பொண்ணு ஒரு தேவதை. நாம அவளை தப்பா நினைச்சு கூட நம்ம பாவத்தை தீக்க வந்த அவ ஒரு தேவதடா. இத்தனை நாளா நம்மள சாமி சாமின்னு நம்ப வச்சுக்கிட்டு இவன் தான் பேய். இவன் சாமியார் இல்ல,
கலர் கலரா துணியை போட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்த பேய். இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊரை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்த பேய்ங்க. இவனை நம்ம கொன்னா நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே பிடிச்சிருந்த பேய் போயிடும். அடிச்சு கொல்லுகடா இவனை. என்ன கொன்னா என்ன மாதிரி 100 சாமிங்க படுத்து வருவாங்க. என்ன மாதிரியா இன்னும் 100 பேர் வந்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. பெரியா மேடம் இருக்காங்களா? இல்லடா, நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, எங்க போனானே தெரியல. ஒரு வேலை பண்ண, நீ உங்க சின்னம்மா வீட்டுக்கு போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். ஏன்பா எங்கேயாவது பாத்தியா? ஏண்டா எங்கேயாவது பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லடா. எங்க போனானே தெரியலையே. இனிமே அவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க. எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிட்டாங்க. இனிமே யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? சொன்னேன்லடா, ஊருக்குள்ள சுத்துறது லட்சின்னு. அவ கடமையை முடிச்சிட்டு போயிட்டா. லட்சி தேவதடா. ஃபேஸ்புக்ல பேரே இல்லையே. வந்தது லட்சி.